கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான சகோதரர்கள் யாவருக்கும் யெஷுவா கிறிஸ்துக்குள்ளான அன்பான வாழ்த்தலை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் கடந்த வாரத்திலிருந்து யெஷுவா கிறிஸ்துவோட உயிர்த்தெழுதலை குறித்து நாம பார்த்து கொண்டிருக்கிறோம். யெஷுவா கிறிஸ்துவோட உயிர்த்தெழுதல் அப்படிங்கிறப்போ அவர் மரணம் எப்படி முக்கியமானதா இருக்கோ அதே போல அவருடைய உயிர்த்தெழுதலும் முக்கியமான ஒரு காரியமா இருக்கிறது. அவருடைய உயிர்த்தெழுதல் இல்லைன்னா நமக்கு ஜீவன் இருக்காது. பெரும் நியாயமாகுதல் இருக்காது அப்படிங்கிற காரியங்களை குறித்தெல்லாம் கடந்த வாரத்தில் நாம் பார்த்தோம். நாம் பார்த்த அந்த தலைப்பு யெஷுவாவின் உயிர்த்தெழுதல் மாம்சீகத்திலா ஆவியிலா அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்கக்கூடிய செய்தி. இது பாகம் 2ஆக இருக்கிறது. யெஷுவா கிறிஸ்து உயிர்த்தெழுதல் மிக முக்கியமான ஒரு காரியமா இருக்கிறது. ஏன்னா யெஷுவா கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக அவருடைய ஜீவனை கொடுத்திருக்கிறார். நான் என்னுடையகளை அறிந்தும் என்னுடையகளால் அறியப்பட்டும் இருக்கிறேன், ஆடுகளுக்காக என் ஜீவனை கொடுக்கிறேன்னு சொல்லப்பட்ட பிரகாரம் நமக்காக விழுந்து போன ஆதாமின் சந்ததிக்கு அவருடைய ஜீவனை கொடுத்திருக்கிறாரு. கொடுத்தா மட்டும் பத்தாது, அவர் உயிரோட வரணும். உயிரோட வந்தாதான் நாம நியாயமாக்கப்பட முடியும் அப்படிங்கிறத பவுல் அப்போஸ்தலன் அழகா விளக்குறார். அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டோம், நாம் நீதிமான்கள் ஆக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார் அப்படிங்கிற காரியங்களை குறித்து நாம பார்த்தோம். அப்ப யெஷுவா உயிர்த்தலை குறித்து கிறிஸ்தவ மண்டலத்திலே பலரும் பலவிதமா பேசிட்டு இருக்கிறாங்க. சிலர் மாம்சத்திலே இருக்கிறாரு, சிலர் ஆவியிலே இருக்கிறார் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கொண்டு இருக்கிறார்கள். சிலர் மாம்சத்தில் ஆவியிலும் சேர்ந்து கலந்தே இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிக்கொண்டு இருக்கிறாங்க. அப்ப வேதத்துல என்ன சொல்லப்படுகிறது, வேதத்தை அப்படிங்கிறத குறித்து வேதத்தை ஆராய்ந்து நாம் அறிந்து அது உண்மை காரியங்களை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் நாம் இந்த காரியங்களை படித்து கொண்டு இருக்கிறோம். அப்ப வேதத்தை ஆராயணும்னா 7 ஆக்சியம்ஸ்னு காரியங்கள் இருக்குது. எந்த ஒரு கருத்தும் அதோட இணக்கமுள்ளதா இருக்கணும். ஒவ்வொரு வாக்கியத்தோடு மற்ற வேத வாக்கியங்களோடு இணக்கமுள்ளதா இருக்கும். ஏன்னா எல்லாமே பரிசுத்தாவினால் ஏவப்பட்டு எழுதப்பட்டதா இருக்குது. அதனால எந்த ஒரு வசனத்துக்கும் முரண்பாடா இருக்கக்கூடாது. அதே போல வேத கொள்கையோடு இணக்கமாக இருக்கணும். தேவனுடைய குணாம்சங்களோடு இணக்கமாக இருக்கணும். மீட்கும் பலி, ஈடுபலி அந்த கொள்கைக்கு இணக்கமாக இருக்கணும். அது மட்டும் இல்லாம வேதாந்தம் சொல்லப்பட்டிருக்க அந்த உண்மை நிகழ்வுகளோடு இணக்கமாக இருக்கணும். சொல்லப்படக்கூடிய காரியங்கள் எல்லாமே மற்றவர்கள் தேவ பக்தியை அபிவிருத்திக்கு ஏதுவாக இருக்க வேண்டும். இப்படி இந்த விதமா 7 விதமான அமைப்போடு எது இசை இணக்கமா இருக்குதோ அந்த கருத்து தான் சரியான கருத்தாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ஆராய்ந்து அறியணும். அந்த காரியங்களை குறித்து தான் நம்ம ஆராய்ந்து அறியும் போது யெஷுவா கிறிஸ்து உயிர்த்தெழுதலே மனுஷிகத்துல தான் இருக்கிறாரு. ஏன்னா யெஷுவா உயிர்த்தெழுதல் அப்படின்னு சொல்லி மனுஷிகத்துல இருக்கிறான்னு சொல்லி அன்னைக்கு சொல்லி கொண்டிருக்கிறாங்க. ஆனா யெஷுவா உயிர்த்தெழுதல் மனுஷிகத்தில் இல்லை அப்படிங்கிறதுக்கான ஆதாரத்தை நம்ம பார்த்து கொண்டு இருக்கோம். யெஷுவா நிச்சயமா மனுஷியத்துல உயிர்த்தெழுந்து வந்தாரானால் நமக்காக பாவ மன்னிப்புக்கென்று நமக்காக கொடுக்கப்பட்ட அந்த மனுஷியத்தை அவர் மறுபடியும் எடுத்துக்கொண்டது ஆகும். அப்படிங்கிறப்ப நம்முடைய பாவம் போக்கப்பட முடியாது. ஆயினால நிச்சயமாவே அவர் தன்னுடைய மனுஷியத்தை எடுத்துக்கொள்ளல. உயிர்த்தெழுதல்ல மனுஷியத்தை எடுத்துக்கொள்ளல அப்படிங்கிற காரியத்தை குறித்து நாம ஆதாரங்களை பார்த்தோம். முதலாவது ஆதாரமா நாம் பார்த்தது 1 தீமோத்தேயு 6:16 பார்க்கும்போது மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவருமாய் இருக்கிறவர் அப்படிங்கிற காரியங்களை குறித்து நம்ம பார்த்தோம். எந்த விதமா யாரும் அவரை கண்டதில்லை, இனி காணக்கூடாதவருமாய் இருக்கிறாரு. அப்ப கர்த்தர் உயிர்த்தெழுதலை பெற்றுக்கொண்ட அந்த மகிமையான சரீரத்தை எந்த மனுஷனும் பார்த்ததில்லை அப்படிங்கிற காரியத்தை குறித்து நம்ம பார்க்கிறோம். அப்ப எந்த ஒரு மனுஷனும் பார்த்ததில்லை அப்படிங்கிறதுனால நிச்சயமா ஆண்டவரை யெஷுவா உயிர்த்தெழுதல்ல மாம்சீகத்துல வரல அப்படிங்கிற காரியம் நமக்கு ஊர்ஜிதமாகக்கூடியதாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம் இல்லைங்களா? அப்பனா அப்போஸ்தலர் பவுல் காணலையா அப்படின்னு சொல்லி கேள்வி எழுப்புது. அப்போஸ்தலர் பவுல் பார்த்தது ஒரு தரிசனம் தான் ஒழிய நிச்சயம் ஆண்டவரை யெஷுவா கிறிஸ்துவினுடைய அந்த மகிமையடைந்த சரீரத்தை அவர் பார்க்கல. அந்த மகிமையடைந்த சரீரத்தினுடைய அந்த ஒளியினுடைய ஒரு தரிசனத்தை தான் அவர் பார்த்தார் அப்படிங்கிற காரியங்கள் எல்லாம் நம்ம கடந்த வாரத்தில் பார்த்தோம். அடுத்தது 2வது நிரூபணமாக என்ன பார்த்தோம்னா பரிசுத்த யோவானின் அறிக்கை இல்லையா? பரிசுத்த யோவான் என்ன சொல்றாரு? அவர் இருக்கிற வண்ணமாவே நாம் அவரை தரிசிப்பதுன்னா அவருக்கு ஒப்பாய் இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம் அப்படிங்கிறார். ஏற்கனவே பரிசுத்த யோவான் உயிர்த்தெழுந்ததுக்கு அப்புறம் அப்போஸ்தலரோடு இருக்கும்போது நிச்சயமா அவர் மாம்சீகத்துல அவர் மாம்சீக உருவெடுத்து மற்றவர்கள் தரிசனமாகவும் பார்த்திருக்கிறார். ஆனா அவர் இங்க சொல்லும் போது அவர் இருக்கிற வண்ணமாக நாம் அவர் தரிசிப்பதனால் அப்படிங்கிறார். மகிமை அடைந்த யெஷுவா கிறிஸ்து இப்போது எப்படி மகிமையில் இருக்கிறாரோ
அந்த விதமாக நாம் அவரை தரிசிப்பதுனா அவருக்கு ஒப்பாய் இருப்போம்னு சொல்றாரு ஒழிய, ஏற்கனவே நாம் அவர் எந்த விதமா இருந்தாரோ, உயிர்த்தெழுந்து வந்ததுக்கு அப்புறம் 40 நாள் இருந்து எல்லாத்துக்கும் உயிர்த்தெழுந்ததை சாட்சிப்படுத்தினார் இல்லையா? அப்படி இருந்த வண்ணமாக நாம் அவரை தரிசிப்போம்னு அங்க சொல்லல. ஆனா இப்போது மகிமையடைந்த நிலையிலே அவர் எப்படி இருக்கிறாரோ, அதே விதமாக நாம் அவரை தரிசிப்போம் என்று அங்க சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்ப இதில் இந்த வேத வசனம் நமக்கு என்னத்தை நிரூபணம் பண்ணுது? ஆண்டவரே இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுதலிலே மனுஷீகத்திலே வரல அப்படிங்கிற மனுஷிக சரீரத்துல, அதாவது நான் விட்டு மரணத்துக்கு ஒப்பு கொடுத்த அந்த சரீரத்திலே அவர் உயிர்த்தெழுந்து வரல அப்படிங்கிற காரியத்தை குறித்து நாம இந்த காரியங்களை படித்தோம் இல்லைங்களா? மூணாவதா பார்த்தபோது அவர் பலி செய்யப்பட்ட சரீரத்தை உயிர்த்தெழுந்து திரும்பி எடுத்துக்கொள்ளவில்லை அப்படிங்கிறது அப்ப சொல்ல பவுல் அழகா சொல்றார் இல்லையா? மருத்துவர் எப்படி எழுந்திருப்பாங்க, எப்படிப்பட்ட சரீரத்தோட வருவார்னு ஒருவர் சொல்லுவானாகில் அப்படிங்கிறப்போ உயிர்த்தெழுதலை குறித்து தான் இங்க சொல்றார். சொல்லும்போது நீ விதைக்கிற விதை செத்தால் வெளியே உயிர்க்க மாட்டாது. இனி நீ விதைக்கிற போது இனி உண்டாக மேனே விதைக்கல, கோதுமை அல்லது வேறு தானியத்தில் வெறும் விதையத்தான் விதைக்கிற. ஆனா தேவன் அதற்கு தமது சித்தத்தின்படியே மேனியை கொடுக்கிறாரு. அப்ப உயிர்த்தெழுந்து வரும்போது தேவன் தமது சித்தத்தின்படி அதற்கு வேறொரு மேனியை கொடுக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம இந்த வசனத்தை மூலம் புரிந்து கொள்கிறோம். அப்ப ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஏற்கனவே பலி செய்த அந்த சரீரத்தில் அவர் உயிர்த்தெழுந்து வரல அப்படிங்கிறத இதன் மூலமாக நாம அறிந்து கொள்கிறோம். மூன்றாவது பாயிண்டாக இதன் மூலம் அறிந்து கொள்வோம். அப்ப இயேசுவாசன் நிச்சயமாவே மாம்சீகத்துல அவரு உயிர்த்தெழுந்து வரல. அப்ப இந்த 3 பாயிண்ட குறித்து தான் நம்ம கடந்த வாரத்துல பார்த்தோம். இப்ப 4வதா நம்ம பார்க்கக்கூடியது பாயிண்ட் 4வது பாயிண்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, கிறிஸ்து மரணத்துல பலி செய்த அந்த சரீரத்தை திரும்ப எடுத்துக்கொள்ள அவரால் முடியாது அப்படிங்கிறத மீட்கும் பலியானது நமக்கு அவசியமாக்குது. அவர் நமக்காக ஆதாமுக்காக அவருடைய சந்ததிக்காகவும் மீட்கும் பலியாக அதை ஒப்பு கொடுத்துட்டார். தம்முடைய மனுஷிக ஜீவனை அந்த காரியங்களும் ஒப்பு கொடுத்துட்டார். அப்படி ஒப்பு கொடுத்ததுனால மறுபடியும் மீட்கும் பலியா கொடுத்துட்டாரு. கொடுத்ததை மறுபடியும் எடுக்க முடியாது அப்படிங்கிறத மீட்கும் பலி, மனிதன் பாவத்துக்காக தம்மை தாமே கொடுத்த அந்த மீட்கும் பலி அப்படிங்கிற அந்த கருத்து இதை ஒத்துக்கொள்ளாது இல்லையா? மீட்கும் பலி, ஏன்னா மீட்கும் பலிங்கிறது அவசியமா இருக்கு. மனிதன் மீட்கணும், மீட்கும் பலி அவசியமா இருக்குது. அப்ப அதை அவர் மறுபடியும் அதே சரீரத்தை அதே மனுஷிகத்தை எடுத்துக்கொண்டாரானால் இங்க மீட்கும் பலியாக அது இருக்காது. ஆகையினால மீட்கும் பலியானது அது அவர் சரீரத்துல உயிர்த்தெழுந்து வரல அப்படிங்கறத நிரூபணம் பண்ணக்கூடியதா இருக்கு. ஒருவேளை அவ்வாறு சரீரத்திலே வந்திருந்தான்னு வச்சுக்கோங்க, சபையையும் உலகத்தையும் கிரயத்துக்கு கொள்வதற்கு பயன்படுத்தக்கூடிய அந்த நிலையுள்ள ஒரு ஈடு கிரயமாக அவருடைய மனுஷியத்தை வைத்திருக்க முடியாது. ஏன்னா கிரயத்துக்கு கொள்றதுக்காக கொடுத்துட்டாரு. ஒரு பொருளை விலைக்கு வாங்குறேன்னு சொல்லிட்டு விலையை கொடுத்து வாங்கியாச்சுன்னா, வாங்கினது மறுபடியும் போய் அந்த பணத்தை திரும்ப வாங்கிட்டோம்னா அப்ப அந்த பொருள் நம்மளோடது இல்லை, விலைக்கு வாங்கலன்னு அர்த்தம் இல்லைங்களா? அப்ப அதே போல ஆண்டவரே இயேசு கிறிஸ்து சபைக்காக உலகத்துக்காக தம்முடைய மீட்கும் பலியை தம்முடைய மனுஷிக ஜீவனையும் ஜீவனுக்கு ஆதாரமான உரிமைகளையும் ஈடுகிரயமாக கொடுத்துட்டாரு. அப்ப ஈடுகிரயமா அவருடைய மனுஷிகத்தை கொடுத்திருக்கும் போது மறுபடியும் அதை எடுத்து தனக்கென்று வைத்திருக்க முடியாது. அப்படி செஞ்சிருந்தாருன்னா அவர் நம்முடைய இருத்தலுக்காக அதை பயன்படுத்தணும் வேண்டியதா இருக்கும் இல்லையா? ஜீவனோடு இருக்கிறதுக்காக மனுஷியத்தை அவர் பயன்படுத்தினார்னா மனுஷியத்தை உபயோகிக்க வேண்டியதா இருக்கும். ஆகையினால மனுக்குலத்தை கிரயத்துக்கு கொள்வதற்காக அதை பயன்படுத்தக்கூடிய நிலையிலே அவர் கொண்டிருக்க முடியாது. ஏன்னா மனுஷர்களுக்கு மீட்பு மறுபடியும் கிடைக்காது. ஏன்னா அவருடைய மரணம் தானே மனுஷர்களுக்கு மீட்பு கொடுக்கக்கூடியதா இருக்கிறது. அப்ப தான் மரித்த அதே நிலையை மறுபடியும் அவர் எடுத்துக்கொண்டிருந்தாரானால் அதை மீட்கும் கரையமாக அந்த ஜீவ பலியை என்ன பண்ண முடியாது, பயன்படுத்த முடியாது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம் இல்லைங்களா? ஆகையினால நிச்சயமே அவர் எதுல வரல, தாம் ஏற்கனவே பலியா கொடுத்த அந்த மாம்சிகத்திலே அவர் உயிர்த்தெழுந்து வரல அப்படிங்கிறது இந்த மீட்கும் பலி நமக்கு அவசியமாக்குது. மீட்கும் பலிக்கு ஏன்னா ஆதாம் ஒரு கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் நியாயப்பிரமாணம் சொல்லப்பட்ட பிரகாரம் ஜீவனுக்கு ஜீவன் நியாயப்பிரமாணம் சொல்லப்பட்டிருக்கு. அதே போல ஆதாமின் ஜீவனுக்கு பதிலாக இவர் தம்முடைய மனுஷிக ஜீவனையும் அதற்கு ஆதான உரிமைகளை எல்லாம் அவர் பலி செலுத்தி இருக்கிறார். ஆனா மறுபடியும் அதை எடுத்து கொடுத்து கொண்டாரானா நிச்சயமாக மனுமக்களை மீட்டு எடுக்க முடியாது.
இப்ப மீட்கும் பலிக்கு இந்த மனுஷீகமானது அவசியமா இருக்குது. அப்ப மறுபடியும் அவர் என்ன பண்ணல, அவர் எடுத்துக்கொள்ளவில்லை, மாம்சீகத்தில் அவர் உயிர் தெழுந்து வரல அப்படிங்கிறது இந்த 4வது பாயிண்டா நமக்கு ஊர்ஜிதம் பண்ணக்கூடியதா இருக்கிறது. 5வதா நாம பார்த்தோம்னா, ஒருவேளை மறுபடியும் அவரு கிரயத்துக்கு கொல்லணும்னா உயிர் தெழுந்து வந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் மறிக்கணும் இல்லைங்களா? அப்படி மறிச்சாதான் அவர் உயிர் தெழுந்து வர முடியும். ஆனா உயிர்த்தெழுதலே அவருடைய சரீரத்தை திரும்பி எடுத்துக்கொள்ளவில்லை என்பதே அது நிரூபிக்கக்கூடியதா இருக்கு. இப்ப சபையை கிரயத்துக்கு கொல்லணும் அப்படின்னாக்க, இல்ல மணமக்களை கிரயத்துக்கு கொல்லணும்னா அவருடைய உயிர்த்தெழுதலுக்கு பிறகு அவர் என்ன பண்ணும், மறுபடியும் மறிக்கணும் இல்லையா? அப்படி இல்லைன்னா உயிர்த்தெழுதலே அவர் அவருடைய சரீரத்தை திரும்பி எடுத்துக்கொள்ளவில்லை அப்படிங்கிற மாதிரியா தான் இருக்கணும். 2 விஷயம்தான். ஏன்னா உயிர்த்தெழுந்ததுக்கு அப்புறம் சபையை என்ன பண்ணாரு, கிரயத்துக்கு கொண்டாரு. உலக மக்களே இனி வரக்கூடிய காலங்களே கிரயத்துக்கு கொல்ல போறார் இல்லைங்களா? அப்போ உயிர்த்தெழுந்து சபையை கிரயத்து கொண்டார் அப்படிங்கிறது, கொண்டார் அப்படின்னாக்க உயிர்த்தெழுந்து மனுஷிகத்தில் வந்திருப்பாரானால் அந்த மனுஷிகத்தை மறுபடியும் பலி செலுத்த வேண்டியதா இருக்கு இல்லைங்களா? அப்ப அவர் மறுபடியும் மரித்தார் என்பதை தான் அது அர்த்தப்படுத்தக்கூடியதா இருக்கும். அல்லது உயிர்த்தெழுதலே அவர் மனுஷ சரீரத்தை திரும்பி எடுத்துக்கொள்ளவில்லை. அப்ப 2ல 1 நிகழ்ந்திருக்கணும். ஒண்ணு அவர் உயிர்த்தெழுந்து வந்துட்டு மறுபடியும் சபையை கிரயத்துக் கொள்வதற்கு மறிச்சிருக்கணும். அப்படி இல்லைன்னா உயிர்த்தெழுந்து வரும்போது மனுஷிகத்தை அவர் திரும்பி எடுத்துக்கொள்ளவில்லை அப்படிங்கிறதா அது ஊர்ஜிதமா இருக்கக்கூடியதா இருக்குது. ஆனா வேத வசனம் இதை குறித்து என்ன சொல்லுது? மறுபடியும் அவர் மறிக்க முடியுமா, மறிச்சாரா அப்படின்னு பார்த்தோம்னா வேத வாக்கியம் நமக்கு என்ன சொல்லக்கூடியதா இருக்குது? ரோமர் 6:9 நாம் படிக்கிறோம். மரித்தோரிலிருந்து எழுந்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை என்று அறிந்திருக்கிறோம். மரணம் இனி அவரை ஆண்டு கொள்வதில்லை. அப்ப நிச்சயமாக மரித்த கிறிஸ்து மறுபடியும் மரிப்பதில்லை, மறுபடியும் மீட்கும் பலி அவரால் கொடுக்க இயலாது. அப்படிங்கிறதுனால நிச்சயமா அவர் மரித்துட்டு மறுபடியும் உயிரோடு வரும்போது என்ன பண்ணிருக்கணும், அவரு மாம்சியத்திலே வந்திருக்க இயலாது அப்படிங்கிறது நமக்கு ஊர்ஜிதம் பண்ணக்கூடியதாக அது இருக்குது. ஏன்னா மீட்கும் கிரயத்தை கொள்வதற்கு சபையை, சுவிசேஷத்தில் இருக்க சபையை கிரயத்துக்கு கொள்வதற்கு அது அவருக்கு அவசியம். இந்த மீட்கும் பலி அப்படிங்கிறது அவசியமா இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம இந்த காரியங்கள் மூலமாக நாம புரிந்து கொள்ளுகிறோம். சரி, இப்போ ஆரோனோட காரியத்தை குறித்து நம்ம பார்த்தோம்னா, ஆசரிப்பு கூடாரத்துல காரியங்களை குறித்து நம்ம கொஞ்சம் அந்த படத்தை எடுத்து வைக்காம மறந்துட்டேன். ம். சரி, இந்த ஆசரிப்பு கூடாரத்தை குறித்த காரியங்களை பார்த்தோம்னா, ஆரோன் என்ன பண்ணணும், காலை இங்க பலி செலுத்தணும். பலி செலுத்தி முடிச்சிட்டு அந்த ரத்தத்தை கொண்டு போய் கிருபாசன தண்டையில கிருபாசனத்து மேல அதை தெளிக்கணும் இல்லைங்களா? ஆரோன் இங்க செய்யக்கூடிய காரியங்கள், இங்க பிரகாரத்துல செய்யக்கூடிய காரியங்கள், பரிசுத்த ஸ்தலம் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் ஒப்புரவாதலுக்கான ஊழியமாக இருக்கிறது. ஆனா மெய்யான ஒப்புரவாகுதல் எங்க நடக்கணும்? இங்க நடக்குது மெய்யான ஒப்புரவாகுதல். அப்படிங்கிறப்போ அந்த ரத்தத்தை கொண்டு வந்து மகா பரிசுத்த தலத்திலே கிருபாசனத்தின் மேல செய்யும் போதுதான் அந்த மெய்யான ஒப்புரவாகுதல் நடக்குது. இதற்கு முன்னால பிரகாரத்திலும் பரிசுத்த ஸ்தலத்திலும் அவர் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாமே ஒப்புரவாகுதலுக்கான அந்த ஊழியமாக இருக்கிறது. மெய்யான ஒப்புரவாகுதல் இங்கதான் நிறைவேறக்கூடியதா இருக்கிறது. அப்ப ஆண்டவரே இயேசு கிறிஸ்து அடையாளப்படுத்தக்கூடிய காளையை இங்க பலி செலுத்தினால் மட்டும் பத்தாது. அதை எடுத்துக்கொண்டு எங்க போகணும்? இங்க கிருபாசனத்துல ரத்தத்துல கொண்டு போய் தெளிக்கணும். அதே போல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னை தாமே ஜீவ பலியா ஒப்பு கொடுத்துட்டார். பிரகாரத்துல ஒப்பு கொடுத்துட்டாரு. அவர் சரீரமானது பாலியத்துக்கு புறம்பே எரிக்கப்பட்டது அப்படிங்கிற காரியங்களை எல்லாம் நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கிறோம் இல்லையா? ஒப்பு கொடுத்ததுக்கு அப்புறம் இவர் இங்கேருந்து அங்க கொண்டு போகணும். கொண்டு போய் தெளிக்கணும்னா யார் கொண்டு போறது இல்லைங்களா? அப்ப அதற்கு பிரதான ஆசாரியன் வேணும். அப்ப ஆண்டவரே இயேசு கிறிஸ்து தான் தம்மை தாமே பலியிட்டு தம்முடைய ரத்தத்தை எடுத்துக்கொண்டு அங்கே பிரவேசிக்கணும். மகா பரிசுத்த தலத்தை கொண்டு போய் கிருபாசனத்தின் மேலே, அதாவது அந்த நீதிக்கு அதை சமர்ப்பிக்கணும். அப்ப சமர்ப்பிக்கணும்னா ஆண்டவரே இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கணும்.
அதனால்தான் யாவே தேவன் அவரை புது சிருஷ்டியாக ஆக்கி அந்த புது சிருஷ்டியிலே அவர் உயிர்த்தெழுகிறார். அந்த புது சிருஷ்டிக்கு புதியதொரு சரீரத்தை கொடுத்து, தெய்வீக சுபாவ ஆவிக்குரிய சரீரத்தை கொடுத்து, அந்த புது சிருஷ்டி என்ன பண்ணுது? பலி செலுத்துது. அந்த புது சிருஷ்டி தான் அந்த ரத்தத்தை கொண்டு போய் கிருபாசனத்து அண்டையில் அங்க தெளிக்கக்கூடியதா இருக்கு. இந்த காரியங்கள்லாம் செய்தாதான் சபையை கிரயத்துக்கு கொள்ள முடியும் இல்லையா? அப்ப அவர் செய்யக்கூடிய ஊழியம் இங்க பிரகாரத்துல மாம்சியத்தில் இருக்குமான விசுவாசு மாம்சியத்தில் இருக்கும்போது பிரகாரத்திலையும் பரிசுத்த ஸ்தலத்திலும் அவர் செய்த ஊழியம் எல்லாமே ஒப்புரவாகுதல் ஊழியமாக இருந்தது. இங்க கொண்டு தெளிக்கக்கூடிய காரியமானது மையான ஒப்புரவாகுதலை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம் இல்லையா? அப்போ நிறைவேறதில்ல ஆண்டவரை விசுவாசம் உயிர்த்தெழுந்து ஆவிக்குரிய சரீரத்துல வந்து இந்த காரியங்களை செய்யக்கூடியவரா இருக்கிறார். தன்னை சுய மீட்கும் பலியை கொண்டு அங்க செலுத்தணும். அதனால தான் மறிக்கும் போது பிதாவை உம்மிடத்தில் ஆவியை ஒப்படைக்கிறேன், டெபாசிட் பண்றேன்னு சொல்லியிருக்கிறார். அப்போ உயிர்த்தெழுந்து போய் தான் அதை கொண்டு போய் அங்க நீதியின் கரத்துல அவர் என்ன பண்ணணும்? சமர்ப்பித்து நீதியை சால்வ் பண்ணணும், திருப்திப்படுத்தணும் அப்படிங்கிறத நாம் ஏற்கனவே அந்த காரியங்களை படிச்சிருக்கிறோம் இல்லையா? இப்படி திருப்திப்படுத்துறது மூலமாக தான் சபையை கிரைத்துக் கொள்றார். அப்படி சபையை கிடைத்து கொண்டதுனாலதான் பெந்தகோஸ்தே நாளே பரிசுத்தாவி அவர் மேலே வந்து இறங்கியது. பரிசுத்தாவி அவர் மேல் வந்து இறங்கினது என்ன அடையாளப்படுத்தக்கூடியதா இருக்குது? யாவே தேவன் அவர்களை அங்கீகரித்துட்டாரு, ஏற்றுக்கொண்டாரு அப்படிங்கிற காரியத்தை அடையாளப்படுத்தக்கூடிய இவர்களுக்கான மீட்கும் பலியை யாவே தேவன் சபைக்காக ஏற்றுக்கொண்டாரு. அதன் மூலமாக அவர் பரிசுத்தாவியை கொடுக்கிறாரு. இவர்களும் புது சிருஷ்டியாக ஜனிப்பிக்கப்பட்டு ஆண்டவரை அடிச்சு விடல அவர்களும் ஓடுறாங்க அப்படிங்கிற காரியங்களை எல்லாம் நாம் ஏற்கனவே படிச்சிருக்கோம். அப்போ இவர்களை சபையை கிரயத்துக்கு கொள்வதற்கு பயன்படுத்தக்கூடிய அந்த நிலைக்கு மீட்கும் வழியை கொண்டு வருவதற்கு அவசியமான ஒரு காரியமாக இந்த இந்த இரண்டு நிலையிலுமே தன்னை ஜீவ பலியா ஒப்பு கொடுத்ததாலும் கூட நிறைவேறுதலான மகா பரிசுத்த தலத்துலதான் ஆவியில் பிறந்த நிலையை புது சிறுசியாக ஆவியில் பிறந்த நிலையில அவர் பரிசுத்தவான்களை மீட்டு கொண்டார், கிரயத்து கொண்டார் சொல்லி பார்க்கணும் இல்லையா? அப்ப இந்த காரியங்கள் எல்லாம் அங்க நிறைவேற வேண்டியதா இருக்கிறது அப்படிங்கிறத நாம புரிந்து கொள்கிறோம். இங்க போகணுமோ? சரி. அப்போ உயிர்த்தெழுந்த ஆண்டவரை யெஷுவா கிறிஸ்து இனி மறிக்க முடியாது இல்லைங்களா? ஆகையினால அவரை கிரயத்துக்கு கொல்றதுக்காக வேண்டியான காரியங்களுக்காக அவர் ஆவிக்குரிய சரீரத்திலே புது சிருஷ்டியாக ஆவிக்குரிய சரீரத்திலே தெய்வீக சுபாவத்திலே அவர் உயிர்த்தெழுந்தார் என்று நாம இந்த காரியங்களை புரிந்து கொள்கிறோம். அதனால்தான் எபிரேயர் 2:17 நம்ம படிக்கும் போது பவுல் அப்போஸ்தலன் என்ன சொல்றாரு? அன்றியும் அவர் ஜனத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்வதற்கு ஏதுவாக தேவ காரியங்களை குறித்து இரக்கம் உண்மையும் உள்ள பிரதான ஆசாரியராக இருக்கும்படிக்கு எவ்விதத்தில் தம்முடைய சகோதரருக்கு ஒப்பாக வேண்டியதா இருந்தது. இவர் தான் அந்த புது சிருஷ்டி தான் ஆசாரியா இருக்குது. ஜனத்தின் பாவம் நிவர்த்தி செய்வதற்கு ஏதுவாக தேவ காரியங்களை குறித்து இரக்கம் உண்மையும் உள்ள பிரதான ஆசாரியாராக அந்த புது சிருஷ்டி இருக்குது. ஆகையினால அவர் வந்து மாம்சத்துல இருக்கிற அந்த காரியங்களை பலி செலுத்தணும்னா மீட்கும் பலியை கொடுக்கறதுக்கு தான் அவர் சகோதரருக்கு ஒப்பாக மனுஷீகத்தில் அவர் வந்தாரு அப்படிங்கிற காரியங்களை குறித்து பார்த்தோம். அதே போல அவர் தம்முடைய ஜீவனையே பலியாக கொடுத்து அந்த மீட்கும் பலிக்கான அந்த காரியங்களை கொண்டு போய் மகா பரிசுத்தலத்துல அங்க தெளிக்கக்கூடிய ஒரு காரியம் இருக்குது. அது உயிர் வந்ததுக்கு அப்புறம் செய்யக்கூடிய காரியமா இருக்குது. அதனால்தான் ஆண்டவரை சொல்லும் போது நான் போவேனானால் தேற்றரவாளன் வருவார், தேற்றரவு உங்களுக்கு வரும். நான் போகலைன்னா அது வராது. நான் போறது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். நான் போய் அந்த காரியங்களை சமர்ப்பித்தாதான் யாவை தேவன் உங்களை அங்கீகரிப்பாரு, பரிசுத்தாவை கொடுப்பாரு, உங்களுக்கு தேற்றறிவு கிடைக்கும் அப்படிங்கிற காரியங்கள்லாம் உயிரோட இருக்கும் வந்ததுக்கு அப்புறம் அவர் அந்த காரியங்கள்லாம் சொல்றாரு அப்படிங்கிறத நம்ம படிச்சிருக்கோம் இல்லைங்களா? சரி. அப்ப இந்த காரியம் வந்து நமக்கு என்ன அறிவுறுத்தக்கூடியதா இருக்குது? ஆண்டவரை யெஷுவா கிறிஸ்து உயிர்த்தெழுந்து வரும்போது மாம்சீகத்துல இல்ல, புது சிருஷ்டியாக ஆவிக்குரிய சரீரத்தில் அவர் இருக்கிறாரு அப்படிங்கிறத நமக்கு இது உணர்த்தக்கூடியதா இருக்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம். சரி, இப்ப 6வது பாயிண்டா நம்ம என்ன படிக்கிறோம்னா, கிறிஸ்து உயிர்த்தெழுதல்ல அவர் தன் மனுஷத்தை திரும்ப எடுத்து கொள்ளவில்லை, அதை தக்க வைத்துக் கொள்ள செய்வது அப்படிங்கிறது
கிறிஸ்துவை மாம்சமாக்குவதில் தேவன் கொண்டிருந்த திட்டங்களுக்கு எதிரடியா இருந்திருக்கும். ஆண்டவராக யாவே தேவன் கிறிஸ்துவை எதற்காக மாம்சமாக்கினாரு, எந்த நோக்கங்களுக்காக மாம்சமாக்கினாரோ அந்த திட்டங்களுக்கு எதிரடியாக, அது தேவ சித்தத்துக்கு எதிரடியா இருந்திருக்கும். ஒருவேளை இவர் தம்முடைய மாம்சிகத்தை மறுபடியும் எடுத்துக்கொண்டு இருப்பாரானா தேவனுடைய நோக்கம் அங்க நிறைவேறாது போயிருக்கும். தேவனுடைய திட்டங்களுக்கு எதிரடியானதா இருக்கும். அப்ப யெஷோவை மாம்சமாக்குவதில் தேவன் கொண்டிருந்த நோக்கம் என்ன அப்படிங்கிறது பார்த்தோம்னா 2 விதமான நோக்கம் கொண்டிருக்கிறார். ஒண்ணு, ஆதாமுக்காகவும் அவனுடைய சந்ததிக்காகவும் மீட்கும் பொருளாக பலி செய்வதற்கு யெஷோவுக்கு மானிட தன்மை கொடுக்கும் இல்லைங்களா? ஏன்னா ஒரு ஆதாம் இறந்தாருன்னா ஆதாமுக்கு சரி நிகராக இன்னொரு பூர்ணமான மனுஷன் தான் அதுக்கு மீட்கும் பொருளாக கொடுக்க முடியும். ஒருவேளை அவர் ஆவிக்குரிய சரீரத்தில் லோகாசா இருக்குமோ அந்த காரியங்களை கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியாது. அது சரி நிகரான ஈடுபலியாக மீட்கும் பொருளாக அது ஆகாது. ஆகையினால தான் அவர் என்ன பண்ணுறாரு, மானிட தன்மையை அவருக்கு கொடுத்திருக்கிறார். லோகாசா இருந்தவரை மாம்சம் ஆக்குனாரு அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். யோவான்ல படிக்கிறோம், அந்த வார்த்தை மாம்சம் ஆனது என்று படிக்கிறோம் இல்லைங்களா? அப்ப எபிரேயர் 2:9 படிக்கும்போது, என்றாலும் தேவனுடைய கிருபையினாலே ஒவ்வொருவருக்கும் மரணத்தை ருசி பார்க்கும்படிக்கு தேவதூதரிலும் சற்று சிறியவராக்கப்பட்டிருந்த யெஷுவா மரணத்தை உத்தரித்தது நிமித்தம் மகிமையாலும் கனத்திலாலும் முடிசூட்டப்பட்டதை காண்கிறோம் என்று படிக்கிறோம். அப்ப ஒவ்வொருவருக்கா மனத்தை ருசி பார்க்கும்படிக்கு தேவதூதன் சற்று சிறுவராகக்கூடிய மனுஷிகத்தை அவருக்கு கொடுக்க வேண்டியதா இருக்குது. இப்ப மனுஷிகத்தை அவர் கொடுப்பதற்கான காரணம் ஒவ்வொருவருக்கா அவர் என்ன பண்ணும், மரணத்தை ருசி பார்க்கணும் அப்படிங்கிறத இங்க ஒரு காரியம் இருக்கு. அப்படி அதுல மரணத்தை ருசி பார்த்து ஒவ்வொருக்கும் ஜீவபலியா ஒப்பு கொடுத்தாதான் அவர் எப்படி ஒப்பு கொடுத்ததுக்கு அப்புறம் அவர் மகிமையாலும் கனத்தினாலும் முடிச்சுவிட்டப்பட்டிருக்கிறாரு. இப்ப இங்க வசனத்திலே அதை சொல்றாரு, மறுபடியும் யெஷுவா கிறிஸ்து மாம்சியத்துல உயிர்த்தது வரல, இப்படி மனம் மறைந்தும் தன்னுடைய ஜீவனை உண்மைத்துவம் இருந்து கொடுத்ததுனால அவர் மகிமையினால் கனத்தினால் முடிசூட்டப்பட்டார் என்று இங்கே அப்போஸ்தலன் பவுல் சொல்றாரு. அதே போல எபிரேயர் 10:5 பார்த்தோம்னா, அவர் உலகத்தில் பிரவேசிக்கும் போது பலியும் காணிக்கை நீ விரும்பவில்லை, ஒரு சரீரத்தை எனக்கு ஆயத்தம் பண்ணிடு என்று சங்கீதக்காரன் சொன்ன காரியங்களை இங்கே அறிவுறுத்துறார். இப்ப எனக்கு ஒரு சரீரத்தை ஆயத்தம் பண்ணினீர், ஏன்னா பலியை காணிக்க விரும்பவில்லை. காளை, வெள்ளாட்டுக்கடா இவைகளின் பலியை அந்த காணிக்கெல்லாம் விரும்பல. ஆனா மெய்யான பலியாக இருக்கும்படிக்கு ஒரு சரீரத்தை, மாம்சிக சரீரத்தை எனக்கு ஆயத்தம் பண்ணினீர் என்று அங்க சங்கீதத்தில் சொல்லப்பட்ட பிரகாரம் ஆண்டவராய் யெஷுவா கிறிஸ்துவை யாவே தேவன் மானிடனாக ஆக்கியிருக்கிற, மனுஷனாக ஆக்கியிருக்கிறாரு அப்படிங்கிறத பார்க்கிறோம் இல்லையா? அப்ப பலி செய்வதற்காகவே மானுஷிகத்தை அவர் கொடுத்திருக்கும் போது ஆண்டவராய் யெஷுவா கிறிஸ்து மறுபடியும் மனுஷிகத்திலே உயிர்த்தெழுந்து வந்தார் என்றால் அது பலியாக ஆகுமா? பலியாக ஆகாது. அப்ப இந்த தேவனுடைய நோக்கம் நிறைவேறாம போயிருக்கும். மறுபடியுமே அதே மனுஷிக ஜீவனை அவர் எடுத்துக்கொண்டிருப்பாராம், உயிர்த்தெழுதலே எடுத்துக்கொண்டிருப்பாரானால் இந்த தேவனுடைய நோக்கம் எதற்காக மனுஷிகத்தை கொண்டு வந்தாரோ அந்த நோக்கம் நிறைவேறாம போயிருக்கும். தேவனுடைய திட்டம் அங்க நிறைவேறாம போயிருக்கும். அதே போல 2வது மனுஷிகத்தை அவர் எடுத்ததுக்கான அந்த கொடுத்ததுக்கான யெஷுவாவுக்கு மனுஷிகத்தை கொடுத்ததற்கான தேவனுடைய நோக்கம் என்னன்னு பார்த்தோம்னா, மீட்கும் கிரயத்தை அவர் பலி செய்வது, அந்த பலி செய்வதன் விளைவாக அவருக்கு ஏற்படுகிற மனுஷிக பாடுகள், அதன் மூலமாக அவர் தெய்வீக தன்மை பெறணும். தெய்வீக தன்மை, தெய்வீகத்துக்குள்ள அந்த குண இயல்புகள், அந்த கேரக்டர் அவர் டெவலப் பண்ணிக்கணும். ஏன்னா உயிர்த்தெழுந்து வந்ததுக்கு அப்புறம் தேவன் அவருக்கு தெய்வீக தன்மையை கொடுக்கறதாக இருக்கிறார். அந்த தெய்வீக தன்மையை பெறணும்னா அதற்கு தன்னை அவர் தகுதிப்படுத்திக்கணும்னா மீட்குங்கிறதை பலி செய்யணும். அதன் விளைவாக வரக்கூடிய அந்த பாடுகள் மூலமா தான் அந்த கேரக்டர் டெவலப் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாம எதற்கு அந்த தெய்வீக தன்மையும் அந்த ஆவிக்கு சரீரத்தை கொடுக்கிறாரு, தேவனுடைய பிரதிநிதியாக ஆளுகை செய்பவராக இருக்கும். அதுக்கப்புறம் உலகத்தை எல்லாம் ஆளுகை செய்யவும் அண்ட சராசரி ஆளுகை செய்யறதுக்கு இவர் தான் இருக்க போறார். தேவனுடைய பிரதிநிதியாக ஆளுகை செய்யக்கூடியவராக இருக்க போறார். இப்ப நிகழ்காலத்திலும் சரி மற்ற வருங்காலத்திலும் சரி எல்லா சிருஷ்டிகளிடையேயும் தேவனுடைய திட்டங்களையும் நோக்கங்களையும் செயல்படுத்தக்கூடிய ஒரு அதிகாரியாக ஆண்டவராக யெஷுவா இருக்க போறாரு.
அப்ப அதற்கு தகுதியான ஒரு குணாம்சத்தை இவ்விதமாக அவர் பாடுபட்டு கீழ்ப்படிதல் மூலமாக அபிவிருத்தி செய்யணும். இது புது சிருஷ்டியாக அவருக்கு சந்தர்ப்பங்களை அளிக்கக்கூடியதாக இருக்கிறது. இதுதான் அவருடைய நோக்கமா இருக்கு. ஒண்ணு பலியை கொடுக்கணும். மாம்சமாக்குறதுக்கான நோக்கம் என்ன? ஒண்ணு அவர் மனுஷனுக்கு பதில் ஈடாக ஒரு பலியாக கொடுக்கணும். ரெண்டாவது, அந்த பலி செலுத்துவதில் வரக்கூடிய இந்த பாடுகள் மூலமாக, உபத்திரவங்கள் மூலமாக இந்த புது சிருஷ்டிக்குடைய கேரக்டர் டெவலப் பண்ணணும். அந்த கேரக்டர் அவர் டெவலப் பண்ணி புது சிருஷ்டி இருக்கக்கூடிய அந்த தெய்வீக தன்மைக்கு தன்னை தகுதியாக்கணும். ஏன் அவர் தகுதியை தன்மை கொடுக்கிறாரு, இவ்வளவு புடமிடுறாருன்னு சொல்லி பார்த்தோம்னா, நிகழ்காலத்திலும் சரி வருங்காலத்திலும் சரி எல்லா சிருஷ்டிகளையும் தேவனுடைய திட்டங்களையும் நோக்கங்களையும் செயல்படுத்தக்கூடிய தேவனுடைய செயல் அதிகாரியாக அவர் இருக்கணும் அப்படிங்கிறது தேவனுடைய நோக்கமா இருக்கு. அப்ப அதற்கு தகுந்த குணாம்சத்தை கீழ்ப்படிதல் மூலம் அபிவிருத்தி பண்ணணும். அப்ப இந்த ரெண்டு நோக்கம் அவர் மறுபடியும் தன்னுடைய உயிர்த்தெழுதலிலே கொடுத்த அந்த மாம்சிகத்தை எடுத்துக்கொண்டிருப்பார். ஆனால் நிச்சயமாக இந்த தேவனுடைய நோக்கங்கள் நிறைவேறாமல் போயிருக்கும் அப்படிங்கிறத நம்ம இதன் மூலமாக புரிந்து கொள்கிறோம். அப்ப தகுதியான ஒரு குணாம்சத்தை கீழ்ப்படுதல் மூலமா தான் அபிவிருத்தி செய்யணும். அதான் சொல்லும் போது பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படுதலை கற்றுக்கொண்டார்னு அவர் சொல்ல பவுல் சொல்றதை நம்ம படிக்கிறோம் இல்லைங்களா? அவர் எப்போ புது சிருஷ்டியா ஆனாரு அப்படின்னு பார்த்தோம்னா, தேவனுக்குன்னு தன்னை பிரதிஷ்டை பண்ணும்போது, ஞானஸ்தானம் பெறும்போதுதான் புது சிருஷ்டியா ஆகிறார். அதுல மத்தேயு 3:16, 17 படிக்கிறோம் இல்லைங்களா? யெஷுவா ஞானஸ்தானம் பெற்று ஜலத்திலிருந்து கரை ஏறின உடனே இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது. தேவ ஆவி புறாவை போல் இறங்கி தம்மில் வருகிறதை கண்டார். அன்றியும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமா இருக்கிறேன் என்று உரைத்தது. அப்ப இவருடைய நேசகுமாரன் என்று அவர் சொல்றது யார சொல்றாரு? புது சிருஷ்டி, ஜென்மிக்கப்பட்ட அந்த புது சிருஷ்டி நேசகுமாரனா இருக்கிறது, இவரில் பிரியமா இருக்கிறேன் என்று அங்க சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இங்க பிரஷ்டையில தான் அவர் புது சிருஷ்டியாக அங்க ஆகிறாரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அப்ப அந்த புது சிருஷ்டி ஆகும்போது அந்த புது சிருஷ்டி தன்னை டெவலப் பண்ணிக்கொள்ளணும், வளர்த்து கொள்ளணும். எதன் மூலமாக? தன்னை மாம்சிகத்தை பலி செலுத்துவதன் மூலமாக, அதன் விளைவாக வரக்கூடிய பாடுகளின் மூலமாக அது தன்னை டெவலப் பண்ணி கொள்கிறது. தெய்வீக சுபாவத்துக்கு தன்னை அது தகுதியாக்கி கொள்ளுகிறது. அப்ப தகுதியாக்கி கொள்றதுக்கு இப்படி தகுதியாக்கி கொள்ளணும் அப்படிங்கிறது தேவனுடைய நோக்கமா, அவரை மாம்சமாக்குறதுலே தேவன் கொண்டிருந்த நோக்கமா இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அதனாலதான் இவர் 2:14-15 நம்ம படிக்கிறோம் இல்லைங்களா? படிக்கிறீங்களா சிஸ்டர்? 2:14-15. பிள்ளைகள் மாமிசத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க அவரும் அவர்களைப் போல மாமிசத்தையும் இரத்தத்தையும் உடையவர் ஆனார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும் ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும் அப்படியானார். அப்போ பிள்ளைகள் மாம்சத்தை ரத்தத்தை உடையவராக இருக்கிறாங்க. யாரு? ஆதாமும் ஆதாமுடைய பிள்ளைகள் எல்லாமே மாம்சத்தை ரத்தத்தை உடைய மனுஷிக ஜீவிகளா இருக்கிறாங்க. அப்ப அவர்களை மீட்டு எடுக்கணும்னா ஆண்டவரா யெஷுவா கிறிஸ்து அவரும் அவர்களை போல மாம்சத்தை ரத்தத்தை உடையவரானார். அதுக்காக வேண்டிதான் யெஷுவா கிறிஸ்துவை மாம்சமாக்கினார். லோகாசா இருந்தவரை யாவை தேவன் மாம்சமாக்கினார். அந்த மாம்சம் மாக்குறது மூலமாக தம்மை தாமே உண்மைத்துவம் இருந்து மரணப்படுத்தி கீழ்ப்படிந்ததுனால மரணத்துக்கு அதிகாரியா இருக்கிற பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படி, பிசாசு ஆவிக்குரிய ஜீவியில் இருக்கக்கூடியவனா இருக்கான், உருந்த ஸ்தானத்திலே இருந்தவனா இருக்கிறான். அப்படிப்பட்டவர்களே இவர் தம்முடைய மரணத்தின் மூலமாக அழிக்கிறார்னா, இந்த மரணத்தின் மூலமாக புது சிருஷ்டி டெவலப் ஆகி தெய்வீக சுபாவத்திலே அது பிறக்கக்கூடியதா இருக்கிறது. அப்படிப்பட்ட உன்னத நிலைக்கு வந்தாதான் பிசாசானவனை எல்லாம் அழிக்க முடியும் இல்லையா? இப்ப பிசாசான அழிக்கிறது தம்முடைய மரணத்தின் மூலமாக அப்படிங்கிறப்போ இவர் இது விதமாக பாடுபட்டு மறித்ததுனால
அந்த மரணத்தின் விளைவாக இவருக்கு புது சிருஷ்டி டெவலப் ஆகுது. அந்த புது சிருஷ்டியின் மூலமாக தான் என்னது பிசாசானவரை அழிக்கிறாரு அப்படிங்கிற காரியங்களை இந்த காரியங்களை விவரிக்கிறாரு. இப்ப ஜீவகாலமெல்லாம் மரண பயத்தினால அடிமையத்துக்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கு அப்படியே ஆனாரு. ஜீவகாலம் எல்லாமே மரணம் எப்படி இருந்தாலும் நம்மள மரணம் வந்தே ஆகும் அப்படிங்கிற ஒரு மரண பயத்தில் இருக்கக்கூடிய எல்லாத்துமே விடுதலை பண்ணும்படிக்கு அப்படி ஆனார். இவ்விதமாக அவரும் மாம்சம் ஆனார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அப்படி மாம்சம் ஆயிருக்கிற இவரு எல்லாத்தையும் மீட்பதற்காக மாம்சமா இருக்கிற இவரு யாவே தேவன் அப்படி எல்லாத்தையும் மீட்பதற்காக மாம்சம் ஆக்கியிருக்கிறாரு. அப்படி இருக்கிறப்போ உயிர்த்தெழுதல்ல அவர் மறுபடியும் மாம்சியத்தை தான் எடுத்துக்கொண்டார் என்போமானால், அப்ப யாவே தேவனுடைய இந்த நோக்கம் எல்லாம் எல்லாத்தையும் விடுதலை பண்ணக்கூடிய அந்த காரியம், பிசாசானவனை அழிக்கக்கூடிய அந்த காரியம், இது எல்லாமே கொலாப்ஸ் ஆயிரும், நிறைவேறாது. அப்ப ஆண்டவரை யெஷுவா கிறிஸ்து உயிர்த்தெழுந்து வரும்போது மாம்சியத்துல இல்லை அப்படிங்கிறது இதன் மூலமாக நமக்கு நிரூபணமாகக்கூடியதா இருக்கிறது. அது மட்டும் இல்லாம இவர் 2:16 வரைக்கும் படிக்கலாம். 2:16 மட்டும். ஆதலால் அவர் தேவதூதருக்கு உதவியாக கை கொடாமல் உதவியாக கை கொடுத்தார். அன்றியும் அவர் ஜனத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்வதற்கு ஏதுவாக தேவ காரியங்களை குறித்து இரக்கமும் உண்மையும் உள்ள பிரதான ஆசாரியராய் இருக்கும்படிக்கு எவ்விதத்திலும் தம்முடைய சகோதரருக்கு ஒப்பாக வேண்டியதாய் இருந்தது. ஆதலால் அவர்தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். அவர் மாம்சமானது தேவதூதருக்கு உதவியாக கை கொடுக்கறதுக்கு இல்லை, ஆபிரகாம் சந்ததிக்கு உதவியாக கை கொடுத்து மாம்சமானாரு அப்படின்னு சொல்லி அப்போதான் பவுல் இங்க வேறு விதமாக அங்க சித்தரிக்கிறான்னு சொல்லி பார்க்கிறோம். அவர் ஜனத்தின் பாவங்கள் நிவர்த்தி செய்வதற்கு ஏதுவாக தேவ காரியங்களை வந்து இறக்கும் உண்மையிலே பிரதான ஆசாரியார் இருக்கும். அப்போ உயிர்த்தெழுந்த யெஷுவா கிறிஸ்து புது சிருஷ்டியாக தெய்வீக சுபாவத்தில் இருக்கும்போது இரக்கம் உண்மையுள்ள பிரதான ஆசாரியாரா இருக்கணும். இரக்கம் உள்ள பிரதான ஆசாரியாரா இருக்கணும்னா எவ்விதத்தில் தம்முடைய சகோதரருக்கு ஒப்பாக இருக்கணும் அப்படிங்கிறத பார்க்கிறோம். அதற்காக தான் மாம்சமாக்கினாரு. அதனால இவர் மாம்சமாய் இவ்விதமாக சோதிக்கப்பட்டு அவர் வெற்றி பெற்றதுனால்தான், சோதிக்கப்பட்டு பாடுபட்டதுனால்தான் சோதிக்கப்பட்டவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறாரு. அப்ப இதெல்லாம் என்னது? யெஷுவா கிறிஸ்துவுக்கு புது சிருஷ்டிக்கான தகுதி அம்சமா இருக்குது. புது சிருஷ்டி உயிர்த்தெழுந்த புது சிருஷ்டி பிறந்த அந்த புது சிருஷ்டி உயிர்த்தெழுதல தெய்வீக சுபாவத்திலே ஆவிக சரீரத்திலே அவர் எழுந்திருக்கிறாரு. அது தன்னை தகுதிப்படுத்துறதுக்கு இந்த காரியங்கள்லாம் அவசியமா இருக்கிறது அப்படிங்கிறத இங்க அவர் அப்போஸ்தலன் பவுல் விளக்குறார் அப்படிங்கிறத நாம பார்க்கிறோம். அது மட்டும் இல்லாம இவர் 5:7-9 வரைக்கும் பார்த்தோம்னா அவர் மாம்சத்திருந்த நாட்கள்ல தம்மை மரணத்திலிருந்து ரட்சிக்க வல்லமை உள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து தமக்கு உண்டான பயபக்தி நிமித்தம் கேட்கப்பட்டு அவர் குமாரனா இருந்தாலும் பட்ட பாடங்களில் கேட்பதிலே கற்றுக்கொண்டாரு படிக்கிறோம் இல்லைங்களா? அப்போ பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணியிருக்கிறாரு. அதனால்தான் வேண்டுதல் செய்வதற்கு உதவி செய்வதற்கு அவர் வல்லவராக இருக்கிறார். அவரும் நம்மை போல பாடுபட்டாரு, நம்மை போல சோதிக்கப்பட்டிருக்கிறாரு, சோதிக்கப்பட்டு அதை வெற்றி சிறந்திருக்கிறாரு. அந்த அனுபவத்துல இருக்கிறதுனாலதான் எல்லாருக்கும் இரக்கத்தோடு பார்க்கக்கூடிய அந்த பிரதான ஆசாரியனுக்குரிய இந்த தகுதி அம்சம் அவருக்கு வரக்கூடியதா இருக்குது. அதுக்காக இவ்வளவு பாடுகளும் உபத்திரவங்கள் இருக்குது. அந்த தகுதி அம்சம் அந்த புது சிருஷ்டிக்கு வரக்கூடியதா இருக்குது. ஏன்னா அவருக்கு புது சிருஷ்டி குமாரனா இருந்தாலும் கூட பட்ட பாடுகளினால கீழ்ப்படுதலை கற்றுக்கொண்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கும். பாடுகள் உபத்திரவத்தின் மூலமா கீழ்ப்படுதலை கற்றுக்கொள்ளக்கூடியதா இருக்கிறது. வீதமாக கீழ்ப்படுதலை கற்றுக்கொண்டு பூரணாரான பின்பு புது சிருஷ்டி தெய்வீக சுபாவத்திலே ஒரு பர்ஃபெக்ஷன் ஆனதுக்கு அப்புறம் தமக்கு கீழ்ப்படுகிற யாரும் நித்திய ரட்சிப்பு அடைவதற்கு காரணராகிறாரு. இவ்விதமாக எல்லாத்துக்கும் நித்திய ஜீவனை கொடுக்கிறதும் நித்திய ரட்சிப்பை கொடுப்பதற்கு அவருக்கு ஒரு தகுதியாம்சம் வேணும். ஒரு பூரணமா அவர் வளரணும், புது சிருஷ்டியில பூரணமா வளரணும். அதெல்லாம் இந்த மனுஷியத்துல இருக்கும்போது அவர் பட்ட பாடுகளும் வேண்டுதல்கள் இது எல்லாமே அவரை தகுதிப்படுத்தக்கூடியதா இருக்குது. இதெல்லாமே யாவேதனுடைய நோக்கமா இருக்கும்.
ஆகையினாலதான் இந்த பாடுகள் வழியாக அவர் போகணுங்கிறது யாவைதோட நோக்கமா இருக்குது. இந்த பாடுகள் வழியாக போகும்போதுதான் அவருக்கு இந்த தகுதியாம்சம் கிடைக்கக்கூடியதா இருக்கிறது. இப்படி எல்லாம் தேவனுடைய நோக்கம் இருக்கும்போது மறுபடியும் அவர் மாம்சீகத்திலே உயிர்த்தெழுந்து வந்திருக்கிறார்னு சொல்லுவோமானால் நிச்சயமா யாவே தேவனுடைய இந்த திட்டம் எல்லாமே தோல்வி அடைந்ததாக தான் நம்ம சொல்லக்கூடியவர்களாக நாம இருப்போம் இல்லையா? அது மட்டும் இல்லாம இவர் 5:10 பார்க்கும்போது மெல்கி சேதேக்கு முறைப்படியான பிரதான ஆசாரியர் என்று தேவனால நாமதரிக்கப்பட்டார். தேவனுடைய நோக்கம் என்ன? மெல்கி சேதேக்கு முறைமையின்படியான பிரதான ஆசாரியரா இவர் இருக்கணும் அப்படிங்கிறது தேவனுடைய நோக்கமா இருக்கு. மெல்கி சேதேக்கு முறைப்படியான பிரதான ஆசாரியர்னா என்ன அர்த்தம்? பூமியில இருக்கிற ஆசாரியன் ஆரோனும் அவர் குடும்பத்தார் எல்லாமே எப்படிப்பட்டவர்களா இருக்கிறாங்க? ஆசாரிய வேலை மட்டும்தான் செய்வாங்க. ராஜாக்கள் வேலை செய்ய மாட்டாங்க இல்லையா? ஆசாரிய வேலை மட்டும்தான். ஜனங்களை பலி செலுத்தி பாவத்தை போக்கி ஜனங்களுக்கு வேதத்தை போதிக்கக்கூடிய அந்த ஆசாரிய ஊழியம் மட்டும்தான் ஆரோனும் பூமியில இருக்கிற ஆசாரிகள் செஞ்சாங்க. அங்க மெல்கி சேதேக்கு அப்படி கிடையாது. அவர் உன்னதமாக தேவனுடைய ஆசாரியனமா இருந்தார், நீதியின் ராஜாவாகவும் இருந்தார். ராஜாவோட வேலையும் செய்து கொண்டிருந்தார், ஆசாரியோட வேலையும் செய்து கொண்டிருந்தாரு. அதுதான் மெல்கி சேதேக்கின் முறைமையின்படி. அந்த மெல்கிசேதேக் முறையின்படி ஆண்டவராய் யெஷுவா கிறிஸ்து மகிமையடைந்த யெஷுவா கிறிஸ்து ராஜாவும் இருக்கிறார், ஆசாரியராகவும் இருக்கிறார். ஜனங்களை பாவத்தை போக்கக்கூடிய ஆசாரியராகவும் இருக்கிறாரு. ஜனங்களுக்கு நீதியை படிப்பிக்கக்கூடிய ஆசாரியராக, பாவத்தை போக்கக்கூடிய ஆசாரியராக அவர் இருக்கிறார். அதே சமயத்துல நீதியாய் ஆட்சி நடத்தி ஜனங்களுக்கு நீதியை கற்றுக் கொடுக்கக்கூடிய ராஜாவாகவும் அவர் இருக்கிறாரு. அதுதான் மெல்கிசேதேக் முறையின்படியான பிரதான ஆசாரியர் என்று தேவனால் நாமதரிக்கப்பட்டாரு. அப்ப புது சிருஷ்டியாக அவர் வீட்டிலிருந்து வந்திருக்கும் போது இப்படிப்பட்டவர் அவர் இருக்குங்கிறது தேவனுடைய நோக்கமா இருக்கிறது. அப்ப இதெல்லாம் நமக்கு எதை அறிவுறுத்தக்கூடியதா இருக்குது? யெஷுவா மாம்சீகத்துல உயிர்த்தெழுந்து வரல, ஆவிக்குரிய சரீரத்தை ஜெய்வீக சுபாவத்தில் வந்திருக்கிறார் அப்படிங்கிறத இது நமக்கு அறிவுறுத்தக்கூடியதா இருக்கிறது. அது மட்டும் இல்லாம இவரை 12:2 பார்த்தோம்னா அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தை வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார் படிக்கிறோம். இங்க பார்க்கும்போது தமக்குன்னு வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அப்படிங்கிறப்ப நமக்கு எல்லாருடைய மனதிலும் தோன்றக்கூடிய எண்ணம் என்ன? அவர் தமக்கு முன்ன தெய்வீக சுபாவம் இருக்குது, தெய்வீக எல்லாத்துக்கும் மேலான உன்னதமான ஒரு சுபாவத்துக்கு வரப்போறாரு. அதுல நிமித்தம் சந்தோஷப்பட்டு நமக்கு அவருக்கு வரக்கூடிய ரிவார்டு நிமித்தம் சந்தோஷப்பட்டு எல்லாமே சகித்தார் என்பதுதான் நம்முடைய எண்ணங்கள் சிந்தனைகளாக இருக்கும். ஏன்னா நாமளும் அப்படித்தான். ஓட்டப்பந்தயத்துல ஓடுறோம்னா ஃபர்ஸ்ட் பிரைஸ் கிடைக்கணுங்கிற நோக்கத்துல தான் ஓடிக்கொண்டு இருக்கிறோம். அந்த பிரைஸை நோக்கி தான் ஓடிக்கொண்டு இருக்கிறோம். ஆனா ஆண்டவர் யெஷுவா கிறிஸ்துவோட காரியமே வேற மாதிரி இருக்கு. அவருக்கு முன் வைத்திருந்த சந்தோஷம் என்னன்னு பார்த்தோம்னா யாவே தேவனுடைய சித்தத்தை செய்வதே அவருக்கு சந்தோஷமான ஒரு காரியம். இடத்துல சொல்லும் போது சாப்பாட்டை காட்டிலும் அதிகமாக அதை தான் அவர் நேசிக்கிறாரு. என் பிதாவின் சித்தத்தை செய்வதே எனக்குரிய போஜனமாய் இருக்குது அப்படிங்கிறார். நீங்கள் அறியாத போஜனம் ஒன்று எனக்கு இருக்குது, என் பிதாவின் சித்தத்தை செய்யறது தான் அது. என் பிதாவின் சித்தத்தை செய்யறது தான் எனக்கு உகந்த போஜனமாக இருக்குதுன்னு சொல்லி சொல்றார். சாப்பாட்டை காட்டிலும் அதிகமாக விரும்புகிறார். அதுபோல தேவனுடைய சித்தத்தை செய்வதிலே தான் அவர் சந்தோஷம் மகிழ்ச்சி அடைகிறவரா இருந்தாரு. தேவனுடைய சித்தமானது இந்த விதமா அவர் பாடுபடணும், மனுமக்களை மீட்டெடுக்கணும், ராஜாவும் ஆசாரியாவும் இருந்து மனுமக்களை தேவனோடு ஒப்புரவாக்கும் தேவனுடைய சித்தமா இருக்கிறது. இந்த காரியங்களை வெற்றிகரமா செய்து முடிக்கிறதுல அவருக்கு ஒரு சந்தோஷம் இருக்கிறது. அந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணல. அது மட்டும் இல்லாம இவர் தம்முடைய காரியங்களை நிறைவேற்றி முடிக்கிறதுல தேவனுடைய ரட்சிப்பு திட்டம் வெற்றி பெறுகிறது. தேவன் வெற்றி பெறுகிறார், சாத்தான் தோல்வி அடைகிறான். அது மட்டும் இல்லாம வீழ்ந்து போன மனுமக்களுக்கு நித்திய ஜீவன் கிடைக்குது. மறுபடியும் அவர்கள் தேவனோட ஒப்புரவாகிறாங்க, நித்திய ஜீவனுக்கு தகுதியானவர்களா ஆகிறாங்க. இதெல்லாம் செய்வதற்கு இவருக்கு ஒரு தகுதியாம்சம் வரக்கூடியதா இருக்கிறது. அதன் பொருட்டு அவர் சந்தோஷமா அந்த சந்தோஷம் பொருட்டுதான் அவமானத்தை எண்ணாமல் சிலுவை செய்தாரு. ஆனா அவர் மரணபந்தம் உண்மைத்துவமா இருக்கும்போது அவருக்கு தெய்வீக சுபாவத்தை கொடுப்பது தேவனுடைய அன்பினுடைய அவர் நோக்கமா அன்பின் உந்துதலாக அது இருக்கக்கூடியதா இருக்கிறது. ஆனா இவரு எதை வாஞ்சிக்கிறாரு? யோவான் 17:5 படிக்கிறோம், பிதாவே உலகம் உண்டாகிறதுக்கு முன்னமே உம்மிடத்துல எனக்கு உண்டாந்த மகிமையினாலே இப்பொழுது நீர் என்னை உம்மிடத்திலே மகிமைப்படுத்தும். இவர் எதை கேட்கிறாரு? உலகம் உண்டாக முன்னமே உம்மிடத்தில் நான் எப்படி இருந்தேன்? லோகாசா இருந்தார் இல்லையா?
அந்த லோகாசா இருந்த அந்த நிலைமைக்கு மறுபடியும் போனாவே போதுமானது அப்படிங்கிறது தான் இவருடைய எண்ணமா இருக்கிறது. ஆனா தேவன் அவர் எல்லாற்றுக்கும் மேல உயர்த்துகிறார், உன்னதத்துக்கு மேல உயர்த்துகிறார், எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை அவர் கொடுக்கிறாரு. அது தேவனுடைய நோக்கமா இருக்கிறது. ஆனால் இவருடைய காரியம் எல்லாமே எனக்கு இது கிடைச்சாவே இப்போ லோகாசா இருந்த பழைய நிலைமை கிடைச்சாவே போதுமானது என்றுதான் இருக்கிறார். அதுதான் சரியான ஒரு மனநிலை. இன்னைக்கும் கூட அநேகர் என்ன பண்ணாங்க, நான் எந்த ஒரு கஷ்டமும் படாம நாமெல்லாம் பசுவான்கள் ரெக்க கட்டி அப்படியே பறந்துருவோம்னு நினைச்சு கொண்டு இருக்கிறாங்க இல்லையா? ஆனா ஆண்டவரே யெஷுவா கிறிஸ்துவே பழைய நிலை இருந்தாவே போதும்னு நினைக்கிறார். யேசுவா தேவனுடைய சித்தத்தை செய்யறது அவருக்கு சந்தோஷம் மகிழ்ச்சி கொடுக்கிறதா இருக்குது. தேவனுடைய சித்தத்தை செய்யறதுல அவர் அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்தார் அப்படிங்கிறதா இந்த காரியங்கள் நாம புரிந்து கொள்ளக்கூடிய காரியமா இருக்கு. அவருக்கு சந்தோஷமா இருக்கிறது எல்லாமே பிதாவின் சித்தம், பிதாவின் நோக்கம், அதை செய்யணும், அதை நிறைவேற்றணும். அதுலதான் அவர் சந்தோஷப்பட்டு கொண்டா அதுலதான் அவர் சந்தோஷப்பட்டு கொண்டு இருக்கிறார் அப்படிங்கிறத நாம பார்க்கிறோம். சரி, அப்ப பிதாவின் இந்த நோக்கம்லாம் நிறைவேறணும். மெல்கிசேதேக்கு முறையின்படியான அந்த பிரதான ஆசாரியரா இருக்கிறதுக்கான அந்த நோக்கம்லாம் நிறைவேறணும்னா அவர் ஆவிக்குரிய சரீரத்திலே தெய்வீக சுபாவத்திலே உயர்த்திருந்து வந்தாதான் அந்த நோக்கம் எல்லாம் நிறைவேறக்கூடியதா இருக்கும். அவர் மாம்சியத்துல வந்தா இந்த நோக்கம் எல்லாம் ஃபெயிலியரு, நிறைவேறாது. அதனால இப்ப நிச்சயமாவே யாவையினுடைய நோக்கம் சித்தம் நிறைவேறும். அதை நிறைவேற்றுவதிலே ஆண்டவரை யெஷுவா கிறிஸ்து சந்தோஷம் மகிழ்ச்சி காணக்கூடியவராக, சந்தோஷம் மகிழ்ச்சி காணக்கூடியவராக இருக்கிறாரு. ஆகையினால அவர் உயிர்த்தெழுந்தது மாம்சிகத்தில் இல்ல, ஆவிக்கு அப்படிங்கிறத நாம இதன் மூலமாக புரிந்து கொள்கிறோம். சரி, அடுத்ததா 7வதா நாம பார்க்கக்கூடிய பாயிண்ட் என்னன்னா, எபிரேயர் 5:7 சொல்லும்போது அவர் மாம்சத்திருந்த நாட்களில் அப்படிங்கிறார். ஒருவேளை இப்போ அவர் மாம்சீகத்திலேயே இன்னும் அவருடைய உயிர்த்தெழுந்து வரும்போது அவருடைய மாம்சத்தை மனுஷீகத்து உடையவராக இருந்தாருன்னா அவர் தாழ்த்தப்பட்டிருந்த நாட்களை அவர் மாம்சத்திருந்த நாட்கள் என்று அழைப்பது பொருளற்றதா இருக்கும், ஒரு முரண்பாடானதா இருக்கும், ஒரு பொய்யானதாக, ஒரு தவறான கருத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கக்கூடியதா இருக்கும். ஏன்னா இவர் 5:7 சொல்லும் போது அவர் மாம்சத்திருந்த நாட்களில் தம்மை மரணத்திலிருந்து ரட்சிக்க வல்லமையுள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடு கண்ணீரோடு விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்தான்னு சொல்லி பார்க்கும் இல்லைங்களா? அப்போ உயிர்த்தெழுந்து வந்ததுக்கு அப்புறம் அவர் மாம்சத்தில் தான் இருப்பார். ஆனால் இந்த இடத்துல மாம்சத்தில் இருந்த நாட்கள் என்று பாஸ்டன்ஸ்ல சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. மாம்சத்தில் இருந்த நாட்கள், ஏன்னா அநேகர் சொல்றது போல இப்போ ஒரு மாம்சத்துல தான் உயிர்த்தோடு இருக்கிற அநேகர் சொல்றாங்க இல்லையா? அப்ப மாம்சத்துல தான் இருக்கிறான்னு சொன்னாக்க பவுல் இங்க சொல்லக்கூடிய அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் கண்ணீரோடு விண்ணப்பம் பண்ணார் என்று சொல்லக்கூடிய காரியங்கள், விண்ணப்பம் பண்ணினார் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த காரியங்கள் எல்லாம் என்ன இருக்கும், முரண்பாடாக, பொருளற்றதாக, ஒரு முரண்பாடானதாக, ஒரு பொய்யானதாக, ஒரு தவறான கருத்தை கொடுக்கக்கூடியதாக அது இருந்திருக்கும் அப்படிங்கிறத நாம பார்க்கிறோம். ஆகினால ஆண்டவராய் யெஷுவா கிறிஸ்து உயிர்த்தெழுதல எப்படி இருக்கிறாரு, மாம்சீகத்திலே உயிர்த்தெழுந்து வரவில்லை அப்படிங்கிறத இதன் மூலமாக நாம புரிந்து கொள்கிறோம். ஏன்னா உயிர்த்தெழுந்து வரும்போது எப்படி இருக்கிறானே பெரிய 1 இல்ல 3-5 வரைக்கும் சொல்றாரு. உயிர்த்தெழு எப்படி இருக்கிறாரு, இவர் அவருடைய மகிமையின் பிரகாசம், அவருடைய தன்மையின் சொரூபமாய் இருந்து சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறவராய் தம்மாலே தாமே நம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணி உன்னதத்துள்ள மகத்துவமானவருடைய வலது பார்சத்திலே என்று சொல்லப்படுவது பார்க்கிறோம் இல்லையா? அப்ப உயிர்த்தெழுந்து வரும்போது யாவேதனோட மகிமையின் பிரகாசமா இருக்கிறார், அவருடைய தன்மையின் சொரூபமா இருக்கிறாரு. ஏன்னா அவரும் டிவைன் நேச்சர்ல தான் இருக்கிறாரு. அப்ப சர்வத்தையும் நம்முடைய வல்லமையில வசனத்தினாலே அவர் தாங்குகிறாரா இருக்கிறாரு. நம்முடைய பாவங்களை போக்கு சுத்திகரிப்பை ஏற்படுத்தி இருக்கிறார், உண்டு பண்ணி இருக்கிறாரு. இப்ப இந்த மாதிரி செஞ்சது மூலமாக மகத்துவமானுடைய வலது பார்சலில் அவர் உட்கார்ந்து இருக்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். இந்த காரியங்களை புரிந்து கொள்ளணும்னா நிலையில அடையாளத்துல யோசேப்பு போகும். யோசேப்பு பார்வோன்ட்டு போய் நிற்கும் போது பார்வோன் அவரை எந்த விதத்துல உயர்த்திருக்கிறாரு, எகிப்துள்ள யாவரும் யோசேப்புக்கு எதிராக ஒரு கையாவது காலையாவது அசைக்க கூடாது.
எல்லாமே யோசேப்பு சொல்படி கேட்டுதான் நடக்கணும். சிங்காசனத்தில் மாத்திரம் நான் அவனிலும் பெரியவனா இருப்பேன் அப்படிங்கிறாரு. சிங்காசனத்தில் மட்டும்தான் பார்வோன் யோசேப்பு பெரியவனா இருக்கிறாரு. மற்ற எல்லா காரியங்களும் எகிப்தில் உள்ள சிறியவரான பெரியவங்க எல்லாருமே யார் பேச்சை கேட்டு நடக்கணும்? யோசேப்பு பேச்சை கேட்டு நடக்கணும் இல்லையா? அந்த விதமாக இவர் எப்படி அவர் தன்னை வலது பார்சத்துல யோசேப்பை உயர்த்தினாரோ, அதுபோல உன்னதத்துல மகத்துவமான வலது பார்சத்துல இவர் உட்கார்ந்து இருக்கிறார். யாவேதோட வலது பார்சத்துல இவர் உயர்த்த இவர் உட்கார்ந்து இருக்கிறாரு. 4வது வசனத்தை சொல்லும் போது, இவர் தேவதூதரை பார்க்கல எவ்வளவு விசேஷித்த நாமத்தை சுதந்திரித்துக் கொண்டாரோ அவ்வளவு அதிகமாய் அவர்களிலும் மேன்மையுள்ளவர் ஆனார் சொல்லப்பட்டிருக்கு இல்லைங்களா? இப்ப லோகாசா இருக்கும்போது எப்படிப்பட்டவரா இருக்காரு? எல்லாத்துக்கும் மேலானவர் தான். சகலம் அவரை கொண்டு அவர் மூலம் உண்டாக்கப்பட்டது, உண்டானது ஒன்றும் அவராலே எல்லாம் உண்டாகல. அப்ப மற்ற தேவதூதர்களா இருக்காலும் எல்லாருமே யாவே தேவன் லோகாசை கொண்டுதான் உண்டாக்கி இருக்கிறார். அப்பொழுதும் தேவதூதருக்கு போல அவ்வளவு விசேஷித்தமானவரா தான் இருந்தாரு. ஆனா இப்போ அதை காட்டிலும் அதிகமாய் அவர்களில் மேன்மை உள்ளவரானார் சொல்லும் போது, இப்போ அவர் இருக்கும்போது லோகாசா இருந்த அந்த நிலையை காட்டிலும் தெய்வீக சுபாவத்திலே, சாவாமையிலே, அழியாமையிலே இன்னும் அதிகமாக அவர்களிலும் மேன்மை உள்ளவராக இருக்கிறாரு அப்படிங்கிறதுதான் எபிரேயர் 1:4 வசனத்துல அங்க அப்போஸ்தலன் பவுல் அங்க விரிக்கிறான்னு சொல்லி பார்க்கிறோம். ஏன்னா நீர் என்னுடைய குமாரன் என்று நான் உம்மை ஜனிப்பித்தேன். இங்க ஜனிப்பித்தேன் வர்றதுக்காக பிறப்பித்தேன் என்று இருக்கும். நீர் என்னுடைய குமாரன் இன்று நான் உம்மை பிறப்பித்தேன் என்றும் நான் அவருக்கு பிதாவாக இருப்பேன், அவரை எனக்கு குமாரன் வைப்பார் என்றும் அவர் தூதர்கள் யாருக்காவது எப்போதாவது சொன்னதுண்டா இல்லையா? அப்போ உயிர்த்தெழுந்து வரும்போது புது சிருஷ்டியாக தெய்வீக சுபாவத்துல பிறந்த புது சிருஷ்டியாக தெய்வீக சுபாவத்துல இருக்கிறார். அப்ப ஜனிப்பித்த புது சிருஷ்டியாக எப்ப ஜனிப்பிக்கப்பட்டாரு? ஞானஸ்தானம் எடுக்கும் போது புது சிருஷ்டியாக ஜனிப்பிக்கப்பட்டாரு. உயிர்த்தெழுந்து வரும்போது புது சிருஷ்டி, பிறந்த புது சிருஷ்டியாக தெய்வீக சுபாவத்திலே அவர் வந்தாரு. பூரணமான ஒரு கேரக்டர்ல அவர் இருக்கிறாரு அப்படிங்கிற காரியங்களை குறித்து இங்க நம்ம புரிந்து கொள்கிறோம். அப்ப இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது? ஆண்டவரை இஸ்ஸாக்கு உயிர்த்தெழுந்து வரும்போது மாம்சீகத்திலே இல்லை அப்படிங்கறத இதன் மூலமா புரிந்து கொள்ளும். அவர் ஒரு மனிதனாக இருந்த கடந்த காலத்தை குறித்து பேசும்போது, அப்போ அங்கே சொல்லும்போது அவர் மனிதனாக இருந்த கடந்த காலத்தை குறித்து பேசும்போது அவர் மாம்சத்திருந்த நாட்கள் என்று அழைப்பது பொருத்தமானதா இருக்கு. இதுக்கு முன்னால நம்ம பார்த்தோம் இல்லையா? எபிரேயர் 5:7 அவர் மாம்சத்திருந்த நாட்களில் இல்லையா அப்படிங்கிறப்போ இப்போ அவர் மகிமையில இருக்கிறதுனால இங்க மாம்சத்திலிருந்த நாட்களில் தாழ்த்தப்பட்டிருந்த அந்த நாட்களில் அப்படின்னு சொல்வது பொருத்தமானதாக அது இருந்திருக்கும். ஒருவேளை உயிர்த்தெழுந்து வந்ததுக்கு அப்புறம் மாம்சியத்திலே இருப்பாரானால் இந்த வார்த்தையை சொல்வது பொருத்தமற்றதாக, முரண்பாடாக, ஒரு பொய்யானதாக அது இருக்கக்கூடியதாக இருந்திருக்கும் அப்படிங்கிறத இதன் மூலமாக நாம புரிந்து கொள்ளுகிறோம். சரி, அடுத்ததா நாம 8வது நிரூபணமாக அவரை மாம்சியத்துல உயிர்த்தெழுந்து வரல அப்படிங்கிறப்ப 8வது நிரூபணமாக நம்ம என்ன பார்க்கிறோம், என்ன பாயிண்ட பார்க்கிறோம் அப்படின்னு சொன்னா, உயிர்த்தெழுதல் வாண்டிய தன்மையை திரும்ப எடுத்துக்கொண்டிருப்பாரானால் அவர் தேவதூதரிலும் சிறியவராகவே இருந்திருப்பார். மாம்சிக சரீரமானது, மாம்சிக சிருஷ்டியானது எப்படிப்பட்ட ஒரு சிருஷ்டிப்பா இருக்கிறது? தேவதூதரிலும் சற்று சிறிய ஒரு சிருஷ்டிப்பு சொல்லி பார்க்கிறோம். அதை குறித்த காரியம் நம்ம எங்க படிக்கிறோம்? எபிரேயர் 2:6-7 படிக்கிறோம் இல்லைங்களா? படிக்கலாம். எபிரேயர் 2:6-7. ஒரு இடத்திலே ஒருவன் சாட்சியாக, மனுஷனை நீர் நினைக்கிறதற்கும் மனுஷனுடைய குமாரனை நீர் விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம். அவனை தேவதூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர். மகிமையினாலும் கனத்தினாலும் அவனுக்கு முடிசூட்டி உம்முடைய கரத்தின் கிரியைகளின் மேல் அவனை அதிகாரியாக வைத்து சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர் என்று சொன்னான். மனுஷனை நினைக்கிறதுக்கும் மனுஷகுமாரை விசாரிக்க எம்மாத்திரம் அவனை தேவதூதரிலும் சற்று சிறியவன் ஆக்கினேன். இப்ப மனுஷனை படைக்கும் போது தூதர்கள் இனத்துல அவிக்கிற சரீரத்தில் படைக்கல, தேவதூதர்களை காட்டிலும் சிறியவனாக தாழ்ந்த ஒரு நிலையில தான் படைச்சிருக்கிறார். அது படைச்சது மட்டுமல்லாம மகிமையினா கனத்தினால அவனை முடிச்சு விட்டு இருக்கார். மகிமைங்கிறது எதை குறிப்பிட்டா இருக்குது? தேவ சாயல்.
மனுஷனை படைக்கும் போது தேவ சாயலே படைச்சிருக்கிறார் இல்லைங்களா? ம். தேவ சாயல் அப்படிங்கிறப்ப மனிதன் அப்படிங்கிற அந்த தளத்திலே அவன் தேவ சாயலை படைச்சிருக்கிறான். கனம் அப்படிங்கிறப்போ பூமியை ஆளக்கூடிய ஒரு ராஜாவாக அவனை வச்சிருக்கிறாரு. சமுத்திரத்து மச்சங்கள், ஆகாயத்து பறவைகள், மிருகங்கள் எல்லாத்தையும் ஆண்டு கொள்ளும்படிக்கு அவனுக்கு அப்படிப்பட்ட ஒரு கனத்தை அவனுக்கு கொடுத்திருக்கிறாரு. இப்படி கனத்துல அவனை முடிச்சு விட்டு இருக்கிறாரு. அவனுடைய கருத்தின் கிரியை மேல அவனுக்கு அதிகாரியா வைத்து சகலத்தை அவன் பாதங்களை கீழ்ப்படுத்தி இருக்கிறாரு. எல்லாம் கீழ்ப்படுத்தப்பட்டு இப்படிப்பட்ட ஒரு மகிமை கனத்தையும் இருந்தாலும் கூட அவன் யாருக்கு கீழே இருக்கிறான்? தேவதூதரில் சிறியவனாக, தேவதூதரை காட்டிலும் கீழ்ப்பட்டவனாக இருக்கிறான்னு சொல்லி பார்க்கிறோம் இல்லையா? அதான் பக்கத்து பிள்ளைகள்ல இருக்கு. அப்ப தேவதூதர்கள் போட்டு கீழ்ப்பட்டவனாக அவன் இருக்கும்போது ஆண்டவராய் இயேசு மறுபடியும் மாம்சீகத்திலேயே உயிர்த்தெழுந்து வருவாரானால் அவரும் ஏற்கனவே அவர் எப்படி இருந்தாரு? லோகாஸாக தேவதூதர்களுக்காட்டும் மேன்மையானவராக இருந்தார். அப்படிப்பட்ட ஒரு நிலையிலிருந்து மறுபடியும் அவர் உயிர்த்தெழுந்து மாம்சீகத்திலே எடுத்துக்கொண்டு இருப்பாரானால் தேவதூதர்களை காட்டும் சிறியவராகவே எப்பொழுதுமே அவர் இருந்திருப்பார் அப்படிங்கிறதா இதன் மூலமாக நம்ம அறியக்கூடிய ஒரு காரியமா இருக்குது. ஆனா அவரை உயிர்த்தெழுதலிருந்து அவர் தேவதூதர்கள் கேட்ட உயர்ந்த நிலையில் இருக்கிறார் என்று நம்ம படிக்கிறோம். புரியுதா? தேவதூதரை காட்டிலும் விசேஷித்தவர் அவர்களில் மேன்மை உள்ளவரானார் அப்படின்னு சொல்லிதான் நாம படிக்கிறோம் இல்லைங்களா? இவர் தேவதூதரை பார்க்கலாம். இவரை 1:4 படிக்கும்போது இவர் தேவதூதரை பார்க்கலாம் எவ்வளவு விசேஷித்த நாமத்தை சுதந்திரித்து கொண்டாரோ அவ்வளவு அதிகமாய் அவர்களிலும் மேன்மை உள்ளவர் ஆனார் என்று நாம படிக்கிறோம். அப்போ ஒருவேளை மாம்சத்துல உயிர்த்தெழுந்து வந்தார்னாக்க ஏற்கனவே இருந்த லோகாஸ் அப்படிங்கிற அந்த இடத்தை காட்டிலும் தாழ்மையான ஒரு இடத்துல தான் அவர் இருந்திருப்பாரு அப்படிங்கிறத பார்க்கணும். நிச்சயமா இது தேவசித்தமா இருந்திருக்குமா? தேவசித்தமா இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. தேவன் அந்த அளவுக்கு ஒரு அவரை தாழ்த்திட்டு தாழ்ந்த நிலையே வச்சிருக்க மாட்டார். மரணம் பறிந்து உண்மைத்துவமா இருந்த அவரை உயர்த்துவதுதான் தேவ சித்தமா இருக்குமோ இல்லையா? நிச்சயமாக அவர் தாழ்ந்த நிலையை வைத்திருக்கிறது தேவ சித்தமானது இருக்காது அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்கிறோம். சரிங்களா? சரி, அடுத்தது 9வது பாயிண்ட். எஸ்ஆர்சி மாம்சத்தை உயிர் தள்ளல அப்படிங்கிறதுக்காக 9வது பாயிண்டா நம்ம என்ன சொல்றாருன்னா, ஒருவேளை மாம்சத்திலே மனித சரீரத்தை அவர் எடுத்துக்கொண்டு இருப்பாரானால் அவருடைய தேவனுடைய ராஜ்யத்தோட ஒரு சுதந்திரத்தையும் சாபாமையும் பெற்றுக்கொண்டிருக்க முடியாது. இந்த மனுஷிக சரீரத்துல இந்த சாபாமையும் பெற்றுக்கொண்டிருக்க முடியாது. மனுஷிகத்திலே இருந்தாருன்னா தேவனுடைய ராஜ்யத்துடைய சுதந்திரம், தேவனுடைய ராஜ்யத்துக்கு ஒரு அதிபதியாக, ராஜாவாக, சாவாமை உடையவராக, அழியாமை உடையவராக இருக்கக்கூடிய அந்த நிலையை அவர் என்ன பண்ண முடியாது? பெற்றுக்கொண்டிருக்க முடியாது. ஏன்னா பவுல் கோசம் அதை தெளிவா சொல்ற 1 தீமோத்தேயு 6:16 படிக்கும் போது ஒருவராய் சாவாமை உள்ளவர் என்று சொல்லுகிறதை நாம படிக்கிறோம் இல்லைங்களா? ஒருவராய் சாவாமை உள்ளவர் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவர் அப்படிங்கிறப்ப இப்படிப்பட்ட மகிமையான ஸ்டேஜஸ் இடத்த அவர் பெற்று கொண்டிருக்க முடியாது, சுதந்திரத்து கொண்டிருக்க அவர் முடியாது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். அது மட்டும் இல்லாம மாம்சியத்தில் இருப்பாரானால் இப்படிப்பட்ட தேவனுடைய மகிமையான ராஜ்ய சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ள முடியாதுங்கிறதுக்கு 1 Corinthians 15 53 54 வசனங்களை நாம படிக்கலாம் சிஸ்டர். 1 Corinthians 15 53 54. அழிவுள்ளதாகிய இது அடியாமையும் சாவுக்கு ஏதுவாகிய இது சாவாமையும் தரித்து கொள்ள வேண்டும். அழிவுள்ளதாகிய இது அடியாமையும் சாவுக்கு ஏதுவாகிய இது சாவாமையும் தரித்து கொள்ளும் போது மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது என்று எழுதியிருக்கிற வார்த்தை நிறைவேறும். அழிவுள்ளதாக மாம்சிக சரீரம் அழியாமையை தரித்து கொள்ளணும். சாவுக்கு எதுவும் ஆகிது சாவாமையை தரித்து கொள்ளணும். இது அழியாமையும் சாவாமையும் தரித்து கொள்ளும் போது மரணம் ஜெயமாக விளங்கப்பட்டது என்று எழுதியிருக்க வார்த்தை நிறைவேறும் இல்லைங்களா? ஏன்னா தன்னுடைய மரணத்தின் மூலமாக அவர் மறுபடியும் சாவாத ஒரு நிலையை பெறக்கூடியவராக, அழியாமையுள்ள நிலையை பெறக்கூடியவராக இருக்கிறாரு. அப்ப அவருடைய மாம்சிக சரீரம் அழிக்குள்ளதா இருக்கிறது. அதை அழித்துட்டு தான் இந்த அழியாமையும் சாபாமையும் அவர் தரித்து கொள்ளுகிறார் என்று இங்கே அப்போ பவுல் சொல்லுகிறதை நாம படிக்கிறோம்.
அப்ப மாம்சம் ரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியாது. இந்த மாம்சம் அழிவுள்ளதாகிய இந்த மாம்சிகமும் இந்த ரத்தம் இருக்கக்கூடிய காரியம் இந்த மாம்சிகமானது அதை சுதந்திரத்துக் கொள்ள மாட்டாது. அழிவுள்ளாய் எது அழியாமையும் சாவிக்காத எது சாமாவையும் சுதந்திரிக்க முடியாது என்றும் அப்ப சொல்ல பவுல் சொல்லுவதை நாம பார்க்கிறோம். இது சுதந்திரத்துக்குள்ள முடியாது. அதுல 1 கொரிந்தியர் 15:50 நம்ம படிச்சோம்னா, இதோ நான் சொல்லுகிறது என்னன்னா, மாம்சம் ரத்தம் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க மாட்டாது அப்படின்னு சொல்றதை பார்க்கிறோம் இல்லையா? இப்ப மாம்சம் ரத்தம் தேவனுடைய ராஜ்யம் சுதந்திரிக்க மாட்டாங்கிறப்ப அழிவு உள்ளது அழியாமையும் சுதந்திரிப்பதில்லை என்று சொல்றாரு. அப்போ மாம்சீக தளத்திலே இருக்கும்போது அழியாமையுள்ள அந்த தளத்தில் இருந்து தேவனுடைய ராஜ்யத்துக்கான காணக்கூடாத ராஜ்யத்துக்கான ஒரு சுதந்திரவாளியாக அவரால் இருக்க முடியாது சொல்லி பார்க்கிறோம். அதே போல 47, 41 கொரிந்தியர் 15:47, 48 நம்ம படிக்கும்போது, முந்தின மனுஷன் பூமியில் உண்டான மண்ணானவன், 2ஆம் மனுஷன் வானத்தில் வந்த கர்த்தர். மண்ணானவன் எப்படிப்பட்டவனோ மண்ணானவர்களும் அப்படிப்பட்டவர்களே, வானத்துக்குரியவர் எப்படிப்பட்டவரோ வானத்துக்குரியவர்களும் அப்படிப்பட்டவர் என்று சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம் இல்லையா? இப்ப மானிட சரீரம் அழியாமை உடையதாக ஆக்கப்பட முடியாது. ஆனா இந்த வாழ்க்கையிலே மனிதனாக இருக்கிறதுனால அழியக்கூடியவனாக இருக்கிற ஒருவன் தன்மை மாற்றத்தின் மூலமாக மானிட தன்மையிலிருந்து ஏதேனும் ஒரு ஆவிக்குரிய தன்மைக்கு மாற்றப்பட்டு அழியாமையை ஆவிக்குரிய பொருளான அந்த வானத்துக்குரிய வானோட சரீரத்தை தரித்து கொள்ள முடியும். அப்படி தரித்து கொள்ளணும்னா இந்த விதை சாகணும், இந்த மாம்சீகமானது இங்கே சாகணும், இந்த செத்து தான் தன்மை மாற்றத்தின் மூலமாக அங்க போக முடியும். அதே போலதான் அங்க ஆண்டவராய் யெஷுவா கிறிஸ்து மாம்சத்தில் இருக்கும்போது புது சிருஷ்டியாக ஜெனிப்பிக்கப்படுகிறாரு. மாம்சீகத்தை அழிவுக்கு உட்படுத்த பலி செலுத்த அந்த புது சிருஷ்டி தன்னோட கேரக்டரிலும் குண இவ்வளவுகளிலும் தகுதியாம்சத்திலும் வளர்ந்து கொண்டே இருக்கிறது. இப்ப முழுமையாக இந்த மாம்ச சரீரம் மனத்துக்கு முழுமையா ஒப்பு கொடுக்கும் போது அந்த புது சிருஷ்டி கேரக்டர்ல பூர்ணப்படக்கூடியதா இருக்குது. அந்த பூர்ணப்பட்ட அந்த புது சிருஷ்டிக்கு ஆவிக்கு உயிர்த்தெழுதல்ல தேவன் ஆவிக்குரிய சரீரத்தை அங்க கொடுக்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இந்த விதமாக தன்மை மாம்சிகமானது தன்மை மாற்றம் அடைந்து வானவருடைய சரீரத்தை பெற்றுக்கொள்ள முடியும், அடைந்து கொள்ள முடியும். ஆனா இந்த மாம்சத்தோடு ரத்தத்தோடும் அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை அதனால என்ன பண்ண முடியாது, அடைய முடியாது அப்படிங்கிறத நம்ம வேத வசனங்கள் பார்க்கணும். அப்போ உயிர்த்தெழுதல யெஷுவா தம்முடைய மானிட சரீரத்தை திரும்பி எடுத்துக்கொள்ளல அப்படிங்கிறத இந்த காரியம் வந்து நிரூபிக்கக்கூடியதா இருக்கிறது. ஒருவேளை சிலர் சொல்லலாம், மாம்சம் ரத்தமும் ராஜ்யத்தை சுதந்திரத்து கொள்ளாது, அது சரிதான். ஆனா மாம்சம் எலும்புகளும் சுதந்திரத்து கொள்ளலாமே அப்படின்னு சொல்ல விதண்டாவாதமாக சொல்லக்கூடியவர்களும் இருக்கிறாங்க. ஏன்னா ஆண்டவர் யெஷுவா கிறிஸ்து சீசர்களுக்கு உயிர்த்தெழுதலை குறித்து சாட்சி கொடுக்கும் போது எனக்கு இருக்கிறபடி மாம்சமும் எலும்புகளும் ஒரு ஆவிக்குரிய சரீரத்துக்கு இராதே என்பது போல அவர் அங்கே காண்பிக்கிறார் அப்படிங்கிறத பார்க்கிறோம். அதை வைத்துக்கொண்டு சிலர் மாம்சம் எலும்பு தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரத்துக் கொள்ள முடியும் என்று சொல்றாரு. ஆனா 15:50 அழகா சொல்றாரு, அழியாமை அது சுதந்திரத்துக் கொள்ள முடியாது அப்படின்னு அங்க சொல்லுறதை பார்க்கிறோம். இங்க மாம்சம் ரத்தம் அப்படிங்கிறது சொல்லும் போது 1 கொரிந்தியர் 15 மாம்சம் ரத்தம் சொல்றா இல்லையா, அந்த சொற்றொடர் வந்து நம்முடைய சரீரத்துல கொழுப்பால் ஆன தசைகளால் ஆன அல்ல திரவத்தால் ஆன அந்த பகுதிகளை அன்படுத்தப்படுத்தாது அப்படிங்கிறத நாம் முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும். மாம்சம் ரத்தம் சொல்லாரு, மாம்ச ரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்து கொள்ளாது இல்லையா? அப்படிங்கிறப்போ இங்க குறிப்பிடக்கூடியது நாம கண்ணால் காணக்கூடிய இந்த மாம்சீகத்தையோ உடம்புக்குள்ள ஓடக்கூடிய இந்த ரத்தத்தையோ இது குறிக்காது. குறிக்கக்கூடிய அந்த இதை வந்து அது அர்த்தப்படாது. ஆனா இங்க மாம்ச ரத்தம் சொல்லும்போது மனுஷிக தன்மையை குறிக்கக்கூடிய வழிய உண்மையிலே நம்ம உடம்புக்குள்ள ஓடுற ரத்தத்தையோ நம்ம கண்ணில் பாக்குற அந்த மாம்சீகத்தை அது குறிக்காது. மனுஷிக தன்மையை அது குறிக்க மானிட தன்மையை அது அர்த்தப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ளணும். ஏன்னா எபிரேயர் 2:14 படிக்கிறோம். என்ன படிக்கிறோம்? பிள்ளைகள் மாம்சத்தை ரத்தத்தை உடையவராக இருக்க அவரும் அவர்களை போல மாம்சத்தை ரத்தத்தையும் உடையவரானார் என்று அங்க படிக்கிறோம் இல்லையா? இப்ப மாம்சத்தை ரத்தத்தை உடையவர் ஆனார் அப்படிங்கிறப்போ
பிள்ளைகள் மனுஷிகத்தன்மை உடையவர்களா இருக்கிறதுனால இவர்களும் மனுஷிகத்தன்மை உடையவராக ஆனாரு அப்படிங்கறதா இங்க அர்த்தம் கொடுக்கக்கூடியதா இருக்கிறது. ஏன்னா கலாத்தியர் 1:16 நாம படிக்கும்போது அங்க அப்போஸ்தலன் பவுல் சொல்றாரு, மாம்சத்தோடு ரத்தத்தோடு நான் யோசனை பண்ணல அப்படிங்கிறார். நம்முடைய குமாரனை நான் பிரஜாதிகளிடத்தில் சுவிசேஷமா அறிவிக்கும் பொருட்டாக அவரை எனக்குள் வெளிப்படுத்த பிரியமா இருந்த போது உடனே நான் மாம்சத்தோடு ரத்தத்தோடு யோசனை பண்ணாமல் என்று அங்க சொல்கிறார். நம்முடைய மாம்சத்துக்கு ரத்தத்துக்கும் தனிப்பட்ட முறையில ஏதாவது யோசனை இருக்கா? இல்லையா? தனிப்பட்ட முறையில் அது எந்த ஒரு யோசனையும் அதற்கு கிடையாது. அப்ப மாம்சத்தோடு ரத்தத்தோடு யோசனை பண்ணாமல் அப்படின்னு அங்க சொல்லும்போது அங்க மானிட தன்மையை தான் அர்த்தப்படுத்தக்கூடியதா இருக்கிறது. தேவனுடைய ராஜ்யத்தை ஒரு மனிதனாக சுதந்தித்து கொள்ள முடியாத ஒரு மனிதனை குறிப்பிடக்கூடியதாக அங்க இருக்குது அப்படிங்கறத நாம் புரிந்து கொள்கிறோம். யெசுவா பேதுருவிட சொல்றாரு இல்ல, பேதுருவிட சொல்லும்போது மத்தேயு 16:17 படிக்கிறோம். யெசுவா அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான், மாம்சம் ரத்தம் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்க என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார். அப்ப என்ன அர்த்தம்? மாம்சம் ரத்தம் உனக்கு வெளிப்படுத்தல என்ன அர்த்தம்? மனுஷிக தன்மையுடைய வேற ஒரு மனிதன் யாரும் இதை உனக்கு வெளிப்படுத்தல, இதை உனக்கு சொல்லல, பரலோகத்தில் இருக்க பிதா தான் உனக்கு இதை வெளிப்படுத்தினாரு அப்படின்னு சொல்லி நம்ம படிக்கிறோம் இல்லையா? யேசுவா பேதுருட தம்மை மேசியா என்றும் தேவனுடைய குமாரன் என்றும் மாம்சம் ரத்தமும் அவனுக்கு இந்த காரியங்களை வெளிப்படுத்தல அப்படின்னு சொல்லும் போது மற்றொரு சரீரத்தினுடைய அந்த கொழுப்பாலான தசைகளாலான திரவத்திலான அந்த பகுதிகள் பேதுருக்கு இந்த சத்திய காரியங்களை வெளிப்படுத்தல அப்படிங்கிறது நாம இதன் மூலம் புரிந்து கொள்ளும். ஏன்னா மாம்சத்துக்கும் ரத்தத்துக்கும் பேச்சு கிடையாது, எந்த ஒரு இதுவும் கிடையாது. அது இவருக்கு எடுத்து சொல்லல. மனுஷிக அதற்கு மாறா சத்தியங்களே மனுஷிக தன்மையுள்ள ஒரு மனிதன் உனக்கு இதை வெளிப்படுத்தல, பரலோகத்தில் இருக்க என் பிதா தான் உனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். இப்ப மாம்சமும் ரத்தமும் பண்ணிக்கிறப்போ அது எதை அர்த்தப்படுத்துது? நம்ம உடம்புல ஓடுற ரத்தத்தையோ கண்ணில் போற மாம்சத்தையும் அர்த்தப்படுத்தாது, மனுஷிக தன்மையை அர்த்தப்படுத்துகிறது. அதனால பேதுரு சொல்லும் போது மனுஷிக தன்மையுள்ள எந்த ஒரு மனிதனும் உனக்கு இதை அர்த்தப்படுத்தல, பரலோகத்தில் இருக்க என் பிதா அர்த்தப்படுத்தினாருங்கிறார். அதை குறித்து தான் மாம்சம் ரத்தம்னு சொல்றார். மனுஷீக தன்மையை தான் மாம்சம் ரத்தம் என்று அங்கே அடையாளப்படுத்தி சொல்லுகிறதை நாம பார்க்கிறோம். தேவன் தான் இதை உனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறாரு. அதே விதமா தான் அப்போ சொல்ல பவுல் மாம்சத்தோடு ரத்தத்தோடு யோசனை பண்ணல அப்படிங்கிறப்போ மனுஷீக தன்மையில இருக்கிற யோசனையோடு நான் யோசனை பண்ணல, மனுஷீக தன்மையில நீ யோசனை பண்ணல இல்லையா? இந்த சரீரத்தால் ஆன இல்ல கொழுப்பால் ஆன திரவத்தால் ஆன இந்த மாம்சமும் ரத்தமும் இருக்கக்கூடிய அதுக்கு எந்த ஒரு தனிப்பட்ட யோசனையும் இல்லை. மனுஷிக தன்மையின்படியான அந்த யோசனையில நான் யோசிக்கல. மனிதரோட ஆலோசனையும் நாம மனுஷிக தன்மையுள்ள எந்த ஒரு மனிதனோட ஆலோசனையும் நாம கேட்கவில்லை அப்படிங்கிறதுதான் இது அர்த்தப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. அப்ப 15:50 சொன்னபோடைய வசந்த சொற்றொடர் மாம்ச ரத்தம் தேவனுடைய ராஜ்ய சுதந்திரிக்க மாட்டாது அப்படிங்கிறப்போ அதை எதை அர்த்தப்படுத்தக்கூடியதா இருக்குது? மனுஷிய தன்மையானது பரலோக ராஜ்யத்துக்குரிய ஆவிக்குரிய தன்மையை இது என்ன பண்ணது? சுதந்திரிக்க மாட்டாது அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ளுகிறோம். இப்ப மனுஷிக தன்மையோட எந்த ஒரு மனிதனும் பரலோக ராஜ்யமாகிய ஆவிக்குரிய ராஜ்யத்தை அந்த சரீரத்தில் இருந்து கொண்டு அவனால என்ன பண்ண அந்த மனுஷிக தன்மையில் இருந்து கொண்டு அதை சுதந்திரிக்க முடியாது. அப்ப ஏசாவுக்கு மாம்சமும் எலும்புகளும் சொல்றாரு இல்லையா? அதானே, அதுக்காக தான் இந்த காரியங்களை படிக்கிறோம். ஏசாவுக்கு எனக்கு இருக்கிறது போல மாம்சமும் எலும்புகளும் ஒரு ஆவிக்கு இராதே என்று அங்கே சொல்லும் போது இதை வைத்து கொண்டுதான் அநேகர் என்ன பண்றாங்க, இப்ப மாம்சமும் எலும்பும் தேவனுடைய ராஜ்யம் சுதந்திரத்து கொள்ளலாம் யெஷுவா சுதந்திர கொண்டார் இல்லையா அப்படி என்று ஒரு போலியான ஒரு வாதத்தை வைக்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. ஆண்டவரை யெஷுவா அந்த நேரத்துக்கு ஏற்ற விதமா சரீரத்தை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறாரு. தான் ஆவிக்குரிய சரீரத்தில் இருக்கிறேன், எனக்கு இப்போ நீங்க காண்கிறபடியான மாம்சமும் எலும்புகளும் அந்த ஆவிக்குரிய சரீரத்துக்கு இருக்காது, ஆகையினால அவங்களுக்கு உருவாக்கி காமிக்கிறேன் அப்படிங்கிறதான் அங்கே அர்த்தப்படுத்தக்கூடியதாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம
புரிந்து கொள்கிறோம். ஏன் ஏன் இப்ப அங்க ரத்தம் சொல்லல? மற்ற இடங்கள்ல மாம்சம் ரத்தம், மாம்சம் ரத்தம் சொல்லும்போது எஸ்ஆர்எஸ் மாம்சமும் எலும்புகளும் அப்படிங்கிறார். ரத்தத்தை குறித்து அங்க சொல்லல. ஏன்னா அப்போஸ்தலர் அங்க தொட்டு பார்க்கும்போது, ஒரு மனிதனுடைய சரீரத்தை தொட்டு பார்க்கும்போது, அதுல சரீரம் இருக்கிறத அறிய முடியும். தொட்டு பார்க்கறது மூலமா எலும்புகள் இருக்கிறது மூலியம் அறிய முடியும். உள்ளுக்குள்ள ஒரு ரத்தம் ஓடுறத தொட்டு பார்க்கறது மூலம் அறிய முடியுமா? அறிய முடியாது. ஆகையினால தான் யெஷுவா கிறிஸ்து அங்கே மாம்சமும் எலும்புகளும் என்று அங்க சொல்லுகிறதை நாம பார்க்கிறோம். அதனாலதான் லூக்கா 24, 39, 40 சொல்றாரு. நீங்கள் காண்கிறபடி எனக்கு மாம்சம் எலும்புகளும் உண்டாகிறது போல ஒரு ஆவிக்கு இராதே. அப்படி தம்முடைய கைகளையும் கால்களையும் அவர்களுக்கு காண்பித்தார் என்று நம்ம படிக்கிறோம். அப்போ 1 கொரிந்தியர் 15:50 மாம்சமும் ரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க மாட்டாது, அழிவுள்ளது அழியாமை சுதந்திரிப்பதில்லை என்று சொல்லும்போது, நாம கண்ணால் காண்கிற மாம்சமும் உள்ளுக்குள்ள ஓடுற அந்த ரத்தமும் தேவனுடைய ஆவிக்குரிய ராஜ்யத்தை சுதந்திரிக்காது. அப்படிங்கிறப்போ எதை குறிக்கிறது? அழிவுள்ள இது. இந்த மாம்சீகமானது, மாம்சீக தன்மையானது அழியக்கூடியது. அழிவுள்ளதாகி இது அழியாமையாகி அந்த தெய்வீக சுபாவத்தை அது சுதந்திரிக்காது அப்படிங்கிறது தான் இதோட அர்த்தமாக இருக்கிறது நாம புரிந்து கொள்கிறோம். இல்லைங்களா? சரி. மாம்சமும் எலும்புகளும் தேவனுடைய ராஜ்யம் சுதந்திரிக்க முடியும் சொல்லக்கூடிய அந்த போலியான வாதம்லாம் பொய்யான வாதமாக, முட்டாள்தனமான ஒரு காரியமாக அது இருக்கிறது நாம இந்த விஷயங்கள் மூலமாக நாம அறிந்து கொள்ளுகிறோம். சரிங்களா? இப்ப இதுவரைக்கும் நாம என்ன 9 நிரூபணங்களை பார்த்தோம். இந்த 9 நிரூபணங்களுமே எஸ்ஆவுஸ் மாம்சீகத்தை உயிர்த்தெழுந்து வரல அப்படிங்கிற காரியத்தை குறித்து நாம புரிந்து கொள்ளுகிறோம். இல்லைங்களா? 1வது மகிமையான சரீரத்தை எந்த மனிதனும் பார்த்ததில்லை. ஆகையினால எஸ்ஆவுஸ் மாம்சீகத்துல உயிர்த்தெழுந்து வரல அப்படிங்கிறத புரிந்து கொள்கிறோம். 2வது அவர் இருக்கிற வண்ணமே நாம் அவரை தரிசிப்போம் என்று பரிசுத்த யோவான் சொல்றார். ஏன்னா ஏற்கனவே மாம்சீகத்தில் அவரை பார்த்திருக்கிறார். ஏற்கனவே இருந்த வண்ணமாக நாம் அவரை தரிசிப்போம்னு சொல்லல. இப்ப மகிமையில் இருக்கிற வண்ணமாக நாம் அவரை தரிசிப்போம்னு சொல்றதுனால இங்க என்ன எஸ்ஆர்எஸ் மாம்சீக சரீரத்தை அவர் எடுத்துக்கொள்ளல. ஏன்னா மாம்சீகத்திலே அவர் உயிர்த்தெழுதல் வந்திருப்பாரானா அவர் இருந்த வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதனால் சொல்லியிருப்பார். ஆனா அவர் இருக்கிற வண்ணமாக என்று சொல்லும்போது நிச்சயமா மகிமையில் அவர் இருக்க வண்ணமா தரிசிப்பதுனா அவருக்கு ஒப்பாக இருப்போம் என்று அங்க சொல்லுகிறது நம்ம பார்க்கிறோம். ஆகையினால இந்த அறிக்கையும் ஆண்டவர் எஸ்ஆவுஸ் மாம்சத்துல உயிர்த்தல் அல்ல அப்படிங்கிறத நிரூபணம் பண்ணக்கூடியதா இருக்கிறது. அதே போல மாம்சமானது சாகணும் இல்லையா? மரணத்தில் பலி செய்யப்பட்ட அந்த மரித்த அந்த சரீரத்திலே அவர் மறுபடியும் எடுத்துக்கொள்ளவில்லை அப்படிங்கிற காரியங்களை குறித்து அப்போஸ்தலர் சொல்லுகிறதை நாம இந்த 3வது நிரூபணமாக நம்ம பார்ப்போம். 4வது பார்த்தோம்னா கிறிஸ்துவின் மீட்கும் பலி அந்த சரீரத்தை திரும்பி எடுத்துக்கொள்ள முடியாது. மீட்கும் பலி அப்படிங்கிறத எடுத்துக்கொள்வதற்கு அதை அனுமதிக்காது. மீட்கும் பலியை கொடுத்தாச்சு, மறுபடியும் அதை திரும்பி எடுத்துக்கொள்ள முடியாது அப்படிங்கிறதுனால நிச்சயமா யெஷுவா மாம்சீகத்திலே உயிர்த்தெழுந்து வரல அப்படிங்கிறத பார்க்கிறோம். 5வது சபையை கிரயத்துக்கு கொள்ளணும்னா அவர் உயிர்த்தெழுதுக்கு பிறகு மறுபடியும் மாம்சீகத்திலே வர இயலாது. ஏன்னா மாம்சீகத்தை பலி செலுத்தி கிரயத்துக்கு கொள்றாரு. ஆகையினால நிச்சயமா அவர் மறுபடியும் மாம்சீகத்துல வரல. ஏன்னா சபையை கிரயத்துக்கு கொண்டார் அப்படிங்கிறது நமக்கு நிரூபணமான ஒரு விஷயமா இருக்கு. கிரயத்துக்கு கொண்டதுனாலதான் பரிசுத்தாவை இறங்குது. பெந்தெகோஸ்தேல பரிசுத்தாவை இறங்கி எல்லாரும் ஆவிக்குரிய வரங்களை பெற்றார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும் போது நிச்சயமா ஆண்டவராய் யெஷுவா கிறிஸ்து மறுபடியும் மாம்சீகத்துல வரல. ஏன்னா அந்த மாம்சீகத்தை கிரயமாக அங்க மீட்கும் பலி கிரயமாக அங்கே கொடுத்துட்டு அவர்களை விலைக்கு வாங்கி இருக்கிறார் அப்படிங்கிற காரியங்களை கொடுத்து 5வது நிரூபணமாக நாம பார்த்தோம். 6வது பார்க்கும்போது மாம்சத்திலே அவர் உயிர்த்தெழுந்து வந்திருப்பாரானால் தேவன் அவரை மாம்சமாக்குவதற்காக கொண்டிருந்த அந்த திட்டங்கள், அந்த நோக்கங்கள் இயலாதாக போயிருக்கும். அந்த நோக்கம் என்ன? மாம்சத்துல அவர் பலி செலுத்தணும், மரணத்தை ஒவ்வொருக்கா ருசி பார்க்கணுங்கிறது அந்த நோக்கமா இருக்கு. மரணத்தை ஒவ்வொருக்கா ருசி பார்த்துட்டு மறுபடியும் அதே சரீரத்தை எதிர்கொண்டு இருப்பானா தேவனுடைய நோக்கம் நிறைவேறாம போயிடும். அப்படி மரணத்தை ருசி பார்ப்பதன் மூலமாக, பாடுகள் மூலமாக
தெய்வீக சுபாவத்துக்கு தகுதியானவரா இருக்கணும். அப்ப இந்த 2வது நோக்கமும் நிறைவேறாம போயிரும் அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். அதே போல 7வது நோக்கமா நான் பார்த்தோம்னா, அவர் தாழ்த்தப்பட்டிருக்கும் போது மாம்சத்திருந்த நாட்கள் என்று அழைப்பது ஒரு பொருத்தமற்றதாக, முரண்பாடாதாக இருக்கும். ஆகையினால நிச்சயமா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து வரும்போது மாம்சீகத்திலே உயிர்த்தெழுந்து வரல அப்படிங்கிறத இதன் மூலமாக நமக்கு ஊர்ஜிதமாகிறதை பார்த்தோம். 8வது பார்த்தோம்னா, உயிர்த்தெழுந்து மாம்சீகத்திலே அவர் உயிர்த்தெழுந்து வந்திருப்பாரானால் தேவதூதர்களை காட்டிலும் சிறியவராக தான் இருந்திருப்பார். ஏற்கனவே லோகாசா இருந்த அந்த நிலையை காட்டிலும் சிறியவராக தாழ்ந்த நிலையிலே அவர் இருந்திருப்பாரு. நிச்சயமாக தேவனுடைய அன்பான குண இயல்பு அதை ஏற்றுக்கொள்ளாது, அப்படி செய்யாது அப்படிங்கிறத நாம் புரிந்து கொள்வோம். தேவன் அவரை சதாகாலம் தாழ்த்தி வச்சிருக்கிறது தேவ சித்தம் அல்ல. அப்ப நிச்சயமா யேசுவாச மாம்சத்திலே உயர்த்து வரல. ஏன்னா மனம் முன்னூத்தமா இருந்தவருக்கு ரிவார்டு தான் கொடுக்கணும் இல்லையே, தாழ்ந்த நிலையை கொடுப்பது தேவ சித்தமாக இருக்காது அப்படிங்கிறத நாம புரிந்து கொள்கிறோம். 9வதா பார்த்தோம்னா, மாம்சத்தில் இருக்கும்போது தேவனுடைய ராஜ்யத்தில் சுதந்திரத்தையும் சாபமையும் பெற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா மாம்சீக தன்மையானது ஆவிக்குரிய தன்மையில அந்தப்படிப்பட்ட ஒரு சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ள இயலாது அப்படிங்கிறத 9வது நிரூபணமா நாம் பார்த்தோம். ஆகையினால் ஆண்டவரே இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து வந்திருக்கும் போது மாம்சீகத்திலே இல்லை அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ளுகிறோம். 9 நிருபங்களை பார்த்தோம். இன்னும் கூட இருக்கிறது. அதை கர்த்தர் சித்தமானால் நாம் இனி வரக்கூடிய அடுத்த வகுப்பிலே இதை குறித்த காரியங்களை நாம இன்னும் ஆராய்ந்து தியானித்து புரிந்து கொள்ளலாம். அன்பின் தேவன் தாமே நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமேன்.